அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் சந்திக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த வல்லினம் குழு, நவீன், மணிமொழி, தயா, பாலா, யோகி சந்துரு எல்லாருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ரங்கசாமி அவர்களை அறிந்து கொள்வதற்கும் இந்த விழா எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்தது. அதற்காகவும் வல்லினம் குழுவுக்கும் மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழமைகள் டாக்டர் சண்முக சிவா அவர்களையும் பசுபதி அவர்களையும் பற்றி நவீன் நிறைய பேசியிருக்கிறார். அவர்களையும் அவர்களுடைய பணிகளையும் மேலும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் எனக்கு வாய்த்திருக்கிறது. ஸோ இந்த மலேசிய பயணம் உண்மையிலேயே பாலா சொன்னபடி ஒரு சனி பெயர்ச்சி தான் போல இருக்கிறது. இத்தகைய ஒரு அருமையான தருணம் மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. வல்லினம் பற்றி முதல்ல சொல்லணும். நவீனை நான் 2005-6 அந்த வருடங்களில் வரும்பொழுது சந்திச்சிருக்கேன். ஒரு 4-5 இளைஞர்களோடு என்னை சந்தித்தார். இப்போ காதல்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அதற்கு ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக சந்திச்சார். துருன்னு அவரை பார்க்கும் பொழுதே தெரிஞ்சது, இந்த வரும் வருடங்களில் மலேசியா ஒரு புதிய பாய்ச்சல், மலேசிய இலக்கியம், கலை, மொழி அப்படிங்கிற அந்த களங்கள் ஒரு புதிய பாய்ச்சலுக்கான அடையாளங்கள் அந்த குழுவை பார்த்தபோது தெரிஞ்சது. அவங்கள அதுக்கப்புறம் இப்போ தான் நான் சந்திக்கிறேன். 2014 சந்திக்கிறேன். இத்தனை படங்கள், இத்தனை புத்தகங்கள், இவ்வளோ விழாக்கள், ஒரு வல்லினம் விருது வழங்கும் விழா, மலேசியாவில் வாழ்ந்துட்டுருக்கிற மிக மூத்த படைப்பாளிக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகமான ஒரு புதிய பாய்ச்சலுடன் கூடிய ஒரு பட்டாளமாக, ஒரு படையாக இந்த வல்லினம் வளர்ந்துருக்கிறத பார்க்குறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேற்று நான் முகநூலில் கூட பகிர்ந்திருந்தேன். பறை 2 இதழ்களை தந்தார். இல்லை, முதல் இதழில் வெள்ளைவான் கதைகள் பற்றிய விமர்சன கட்டுரையும், இன்னொரு இதழில் என்னுடைய நேர்காணலும் அதில் இடம்பெற்றிருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு அது அவர் இமெயிலில் பேசும்பொழுது, அதை அனுப்பும்போதும் எனக்கு தெரியல. ஆனால் அதை பத்திரிகையில் பார்த்த பொழுது ஒரு இளைஞர் பட்டாளம் என்ன வகையான ஒரு ஆதரவை, ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு ஃபோரமை ஒரு படைப்பாளிக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. வந்ததிலிருந்து இலக்கியம், கலை, மொழி, அடுத்து எங்கே போகலாம், என்ன செய்யலாம், இதை பற்றியே தான் இங்கே உரையாடல் நடந்துகிட்ருக்கு. இது நிச்சயமாக அடுத்து இன்னும் ஒரு பல வருடங்களுக்கு தொடர்ந்து செயல்படுவதற்கான உத்வேகத்தை எனக்கு தந்தது. இதை விட வேறு என்ன ஒரு படைப்பாளிக்கு செஞ்சிட முடியும்? ஒரு வாசகராக, ஒரு படைப்பாளியாக, ஒரு வளரும் கலைஞராக எனக்கு வல்லினம் மிகப்பெரிய ஆதரவையும் நட்பையும் அன்பையும் தந்துட்டுருக்கு. அதுதான் இங்கேயும் என்னை நிற்க வச்சிருக்கு. அதுக்கு மீண்டும் மீண்டும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படங்களுடைய தொகுப்பை நீங்கள் பார்த்தீங்க. 2002 2013 வரைக்கும் நான் செய்த படைப்புகளுடைய ஒரு 2 மணி நேர தொகுப்புகள் தான் இது எல்லாமுமே. ஐயா ரங்கசாமி பேசும்பொழுது சொன்னார், நாம் தமிழர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து பேசணும். அப்புறம் நவீன் பேசும்போது சொன்னார், மொழியை பாதுகாக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது, கலையை வளர்க்குறீங்களாங்கிற கேள்வி வருது அப்படிங்கிற விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்முடைய மொழி, நம்முடைய கலை யாரை பாதுகாப்பதாக இருக்கிறது? யாரை வளர்ப்பதாக இருக்கிறது? யாருடைய மொழியாக இருக்கிறது? யாருடைய கலையாக இருக்கிறது? அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தான் என்னுடைய பயணம் ஆரம்பித்தது. நான் பணிபுரிந்த இந்த சமூகங்கள் எல்லாருமே சாதியால், வர்க்கத்தால், ஒரே மொழி பேசுகிற இனத்துக்குள்ளேயே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற சமூகங்கள். மீனவ சமூகமாக இருந்தாலும் சரி, தலித் சமூகமாக இருந்தாலும் சரி, ஆதிவாசி சமூகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஈழத்தமிழ் அகதிகளாக இருந்தாலும் சரி, நான் தமிழர்கள் என்ற இனத்திற்குள் நாம் எல்லாரும் ஒரு அடையாளத்துக்குள்ளே வரணுங்கிறது ரொம்ப சரி. ஆனால் அதற்குள்ள சமத்துவம் இருக்கிறதா? எல்லோரும் சமமாக இருக்கிறோமா? இந்த மொழி பெண்ணுக்குரிய மொழியாக இருக்கா? நான் பேசும்பொழுது நாம் 4000 பிரிவாக பிரிஞ்சு கிடக்கிறோம். இப்படி பிளவுபட்டு கிடக்கிற இந்த சமூகத்துக்குள்ளே பாலினத்தில் பெண்ணுடைய மொழியாக இருக்கா, இல்லை பாலியல் சிறுபான்மையினருடைய மொழியாக இருக்கா, இல்லை நம்முடைய கலை அவர்களை
கலையாக இருக்கா? இந்த முகங்கள் எல்லாரையும் நீங்கள் ஏதாவது ஒரு வெகுசன ஊடகங்களில் பார்த்துருக்கீங்களா? இந்த விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கிறதா? அப்படிங்கிற கேள்விகளை வந்து இந்த நிகழ்ச்சி உங்கள் மனதில் விதைக்கணும்னு நான் நினைக்கிறேன். வல்லினமும் அதை தான் நோக்கி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத நான் நவீனுடைய இல்லை வல்லினத்தினுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் அவருடைய பேச்சின் மூலமாகவும் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த புள்ளியிலேருந்து தான் நான் அவங்களோட இணைந்து செயல்படவும் முயற்சிக்கிறேன். சாதியால் வர்க்கத்தால் விளிம்பு நிலையில் இருக்கிற அந்த சமூகத்திற்கு எங்கேயுமே இடம் இல்லை, எந்த ஊடகங்களையும் இடம் இல்லை, கலைன்னு நம்ம வச்சிருக்கிற எந்த அமைச்சகத்துலேயும் இடம் இல்லை. இல்லை சாதி வந்து எல்லாற்றையும் முழுங்கி எல்லா அடையாளத்தையும் விஞ்சி சாதியால் தான் எல்லாமே அமைக்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அதாவது நீங்கள் உங்கள் கல்வியாகட்டும், உங்களுடைய வளர்ச்சியாகட்டும், உங்களுடைய வாழ்வுரிமைகளாகட்டும், உங்கள் வாழ்வாதாரங்களாகட்டும் எல்லாமே வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாதி தான் தீர்மானிக்குது. இலங்கைக்கு சென்றிருந்தேன். இலங்கையில் பல மாதங்கள் தங்கியிருந்து தான் வெள்ளைவான் கதைகள் எடுத்தேன். அங்கேயும் சாதி இல்லைங்கிற உண்மை பரப்பப்பட்டாலும் சாதி தான் பல விஷயங்கள் தீர்மானிப்பதாகவும் இருக்கிறது. இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிற இளைஞர்களோட பேசிகிட்டு இருக்கிறத வச்சு பார்க்கும்பொழுது ஒரு 10 லட்சம் மக்கள் இருக்கிற சிறுபான்மையாக இருக்கிற இனத்தால் சிறுபான்மையாக இருக்கிற இந்த மலேசிய தமிழ் சமூகத்துக்குள்ளேயும் சாதி ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அப்போது நாம் சமமாக தான் இருக்கோமா? நம்ம மொழி வந்து நம்ம எல்லாருக்குமான மொழியாக தான் இருக்கா? அப்போ மொழியை பாதுகாப்பது, கலையை பாதுகாப்பதுங்கிறது யாரை பாதுகாக்கிறதா முடியும் அப்படிங்கிற கேள்வியில் தான் நான் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்தேன். எனக்கு மொழியும் கலையும் என்னுடைய அரசியலை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய கேள்விகளை முன்னெடுத்து செல்கிற ஒரு ஊடகமாக தான் இது வரைக்கும் பயன்பட்டுருக்கு. முக்கியமாக கவிதை எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஆணாதிக்க மொழி, ஆதிக்க சாதிகளினுடைய மொழி, பாலினத்தில் அடிமை செஞ்சிட்ருக்கிற ஒரு ஒடுக்குபவர்களுடைய ஒரு மொழியாக தான் வந்து இருக்குது. அப்போது அதை தன்வசமாக்கி அதை கிழித்து அதை திருப்பியும் தச்சு அதை புதுசாக ஒன்று ஆக்கி தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுதான் ஒரு படைப்பாளனுடைய கடமையாகவும் நான் நினைக்கிறேன். அதை செய்யும் பொழுது ஏற்கனவே இதுதான் சரி என்று சொல்லப்பட்ட விஷயங்களை அது பிரச்சனைக்குள்ளாக்குது. நாம் எழுதுகிற கவிதையோ இல்லை நாவலோ இல்லை சிறுகதையோ நாம் படைப்புகள் மொழியை வந்து வேற ஒன்றா நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்லேருந்து தாண்டி ஒன்றை நம்ம எழுத முயற்சிக்கும் பொழுது, முன்வைக்கும் பொழுது எல்லாரையும் அது கேள்விக்குட்படுத்துது. அது பல பாலா ஒரு நீண்ட அறிமுகத்தை சொன்னார். தாக்குதல்களை தொடுக்க வைக்குது, தணிக்கை செய்ய வைக்குது. என்னுடைய எல்லா படங்களும் எல்லா புத்தகங்களும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன. அதிகார மையங்களுடைய தணிக்கை, வெளியில் அதிகார மையங்களுக்கு வெளியில் குழுக்களாக இருப்பவர்களுடைய தணிக்கை, கருத்தியல் பேசிகிட்டு இருக்கிறவங்க மார்க்சியம் பெரியாரியம் இப்படி தலித்தியம் பேசிகிட்டு இருக்கிற கருத்துருவங்களின் தணிக்கை, எல்லா தணிக்கைகளுக்கும் உட்பட்டு தான் நடுவில் நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா கருத்தியல்களும் ஒரு கட்டத்தில் அதிகார மையங்களும் மையத்தை நோக்கி 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 நம்மளை நகர்த்துற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதை தான் காலப்போக்கில் நம்ம பார்க்குறோம். இப்போது பாலினத்தில் இரண்டாம் பாலினமாக பெண்ணை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிற இந்த கலையும் மொழியும் இலக்கியத்தையும் இந்த படைப்பு வெளியையும் சமூகத்தையும் தொடர்ந்து தொந்தரவு செய்கிறது தான் நான் தொடர்ந்து செய்ய விரும்புகிறேன். என்னுடைய முதல் கடமையாகவும் குறிக்கோளாகவும் நான் வச்சுருக்கேன். அது நிச்சயமாக எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தாது. எல்லாரையும் இந்த கூட்டத்தில் நிறைய பெண்களை பார்க்குறேன். ஒரு 1 மில்லியன் தமிழ் மக்கள் வாழ்கிற மக்கள் தொகுதி இருக்கிற இந்த மலேசியாவில் ஒரு 100 பேர் குழுமி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 50% பெண்களை நான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழகத்தில் இத்தனை பெண்களை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் நீங்கள் சந்திக்கவே முடியாது. ஒரு பெண் என்ன செய்யணும், என்ன சிந்திக்கணும், என்ன உடுத்தணும், என்ன எழுதணும், என்ன பேசணும், எப்படி நிற்கணும், எப்படி வந்து சிரிக்கணும், எல்லாத்தையும் வந்து டிக்டேட் பண்ணுற ஒரு சமூகத்துக்குள்ளே இருந்து தான் படைப்பாளியாகவும் நம்ம வந்து வர வேண்டியிருக்கு. அப்போ படைப்பாளிங்கிறது ஒரு படைப்புகளை மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி விஷயங்களையும்
தகர்த்தெறிகிற ஒரு வேலையும் செய்கிறதுக்கான ஒரு ஊடகமாக நம்ம இது எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய சூழலும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நான் செயல்பட்டுருக்கேன். நான் செய்கிற சினிமாக்கள் எல்லாமே பங்கேற்பு சினிமாக்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அறிந்து கொண்ட சமூகத்தினுடைய பங்கேற்பு, திரைப்படக்குழுவினுடைய பங்கேற்பு, பார்வையாளர்களுடைய பங்கேற்பு, இந்த 3 பங்கேற்புகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கிற ஒரு இடத்துல என்னுடைய திரைப்பட படைப்புங்கிறது முழுமையடையுது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் முழுமையாக பார்க்கலனாலும் ஒரு சில மணித்துளிகள் பார்த்துருக்கீங்க. என்னை பேச விட்டிங்கன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன். அதனால் அதை ஒட்டி நீங்கள் கேள்விகள் எழுப்பலாம். அல்லது பொதுவாக நான் தமிழகத்திலேருந்து வந்திருக்கேன், அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற தமிழ் பேசும் மக்கள் சமூகம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 52 நாடுகளில் பரவி இருக்கும். அதற்குரிய அடிப்படை ரொம்ப துயரம் மிகுந்த ஒரு காரணமாக இருந்தாலும், ஈழத்தமிழ் போராட்டங்கிற ஒரு துயரமான ஒரு காரணமாக இருந்தாலும் இன்றைக்கி 52 நாடுகளில் நம்ம பரவி கிடக்கிறோம். எல்லாரையும் பார்த்து சந்தித்து என்னுடைய படைப்புகளை பகிர்ந்துக்கிற ஒரு வாய்ப்பு என் வாழ்க்கையில் எனக்கு கிடச்சிருக்கு. அவங்க எல்லாரையும் சந்திச்சிருக்கேன். ஸோ அதை குறித்த கேள்விகள் இருக்கலாம். எல்லா தொடர்ச்சியான தமிழ் கலை இலக்கிய செயல்பாடுகளினூடாக நீங்கள் எனக்கு சில கேள்விகளை வைக்கலாம். அதுக்கு பதில் சொல்கிற அந்த வாய்ப்பு கூட நம்ம உரையாடலை, ஒரு புதிய உரையாடலை தொடங்கலாம்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கேளுங்க. வணக்கம், என் பேர் மூத்த நீலவணன். உங்களை பற்றி இன்றைக்கி தான் நான் எனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக அது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. ஆனால் எனக்கு ஏற்பட்ட ஒரு கலக்கம் என்னென்னா, பொதுவாக உங்களை மாதிரி பெண்ணியம் பற்றி பேசுகிறவர்கள் எல்லாருமே ஏதோ இன்றைய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறத பற்றி எனக்கு தெரியல. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எந்த பெண்களுடைய முயற்சியோ முன்னேற்றத்தையோ நாங்கள் யாரும் தடை போடுறதாகவே இல்லை. ஆனால் இன்னும் நீங்கள் அந்த பழைய நினைவிலேயே சம உரிமைன்னா பொதுவான உரிமை எல்லாருக்கும் இருக்குது. இதில் பெண்ணுக்கோ ஆணுக்கோ தனியாக இல்லை. ஆனால் இன்னும் அந்த பழைய கோணத்திலேயே உங்களுடைய பார்வையை செலுத்திக்கிட்டு இருக்கிறீங்களோன்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்குது. நன்றி. நீங்கள் பெண்ணை சமமாக நினைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரியே தமிழ் சமூகத்தில் எல்லாரும் இருந்துட்டான், ஆண்களும் பெண்களும் எல்லாருமே பாலினத்தில் எல்லாரும் சமமானவர்கள்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா இந்த சமூகம் வேற ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அப்படி துரதிருஷ்டவசமாக இல்லை. தமிழகத்தில் பெண் சிசுக்கொலை நடந்துகிட்ருக்கு. பிறக்கிற பெண் குழந்தை தொடர்ந்து வாழ வேணான்னு பிறந்த உடனே நெல்மணி கொடுத்து கொள்கிற ஒரு தமிழ்நாட்டிலேருந்து தான் நான் வர்றேன். நான் மலேசிய சமூகத்துக்கான ஒரு குரலாக பேச முடியாது, ஏன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நான் இங்கு சந்தித்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தாங்கள் சமமானவர்களாக கருதப்படவில்லைங்கிற குறைபாடு இருக்குது. அதை நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும். ஆனால் நான் வந்திருக்கிற சமூகத்தில் பெண் சிசுக்கொலை தொடங்கி இன்றைக்கி பாலியல் வன்புணர்வுக்கான ஒரு தலைநகரமாக இந்தியா மாறிட்டுருக்கு. என்னுடைய இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற ப்ராஜெக்ட், அதாவது ஃபில்ம் பேர் ரேப் நேஷன். ரேப் நேஷனுங்கிறது இந்தியா முழுக்க, தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க சாதி பின்புலத்தில், மதக்கலவர பின்புலத்தில், வர்க்க பின்புலத்தில், அரசியல் காரணங்களுக்காக போலீஸ் கஸ்டடியில் இராணுவம் வன்புணர்வு செய்த பெண்களை சந்தித்து அதை திரைப்படமாக ஆக்கிட்டுருக்கேன். எவ்ரி டே ஹெட்லைன்ஸில் பாலியல் வன்புணர்வுக்கான செய்திகளை தொடர்ந்து படிச்சுட்ருக்கிற ஒரு நாட்டிலேருந்து நான் வர்றேன். ஏற்கனவே சொன்னது போல் பெண் சிசுக்களை தொடங்கி வரதட்சணை, இப்படி பல விஷயங்கள். நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சராக பெண் இல்லையா, மற்ற மாநிலங்களில் முதலமைச்சராக பெண்கள் இல்லையா, இல்லை இந்திரா காந்தி உங்களுக்கு பிரதம மந்திரியா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளாக நீங்கள் எழுப்பக்கூடும். அதிகாரத்துக்கு வந்தால் ஆணும் பெண்ணும் அதிகாரத்துக்கான ஆளாக தான் மாறுவாங்களே தவிர சமூகத்துக்கான ஆட்களாக மாறுறதுக்குரிய, அதாவது கரப்ஷன், பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் அப்சல்யூட்லி கரப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதிகாரத்தில் ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் அதிகாரத்துக்கு வர்ற பெண் ஒரு ஆணாக மாறுற, அதாவது பெரியார் சொன்ன அந்த ஆண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே மாறுற ஒரு சூழல் தான் இருக்குது. அதனால் பெண்களினுடைய
பாதுகாப்பு, அவர்களுடைய முன்னேற்றம், இல்லை அவர்களை சமமாக நடத்துங்கிற விஷயத்தை இன்னும் பேசக்கூடிய ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமையில தான் இருக்கும். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகமே இல்லாத ஒரு நாட்டில் 2 பாலினத்தவரும் சமமாக இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை மற்றவங்க தான் வந்து அதுக்கு ஏன்னா இந்தியா நீங்கள் கம்பேரிட்டிவ்லி அட்லீஸ்ட் கொஞ்சம் டெமோக்ரஸி இருக்கிற நாடு. அந்த நாட்டிலேயே இன்னும் வந்து பாலின சமத்துவத்துக்கு நாங்கள் எழுதுறதுக்கும் போராடிட்டோம், சண்டை போட்டுட்டோம், வந்து புரட்சி வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி ஒன்று இல்லவே இல்லாத ஒரு நாட்டில் 2 பாலினமும் சமமாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறது அப்படி உண்மையிலே இருந்தால் சந்தோஷம்தான். மன்னிக்கணும், எங்கள் நாட்டில் அரசியல்வாதிகள் நிரந்தரமானவர்களில் நான் மட்டும்தான் நிரந்தரமானவன்ட்டு ஒருத்தர் பேசினார். ஆனால் அவருக்கு சரித்திரம் தெரியாமல் பேசுகிறார். எத்தனையோ மன்னர்கள் மண்ணை கவிட்டு போட்ட விஷயம் அவருக்கு தெரியல. அவருக்கு கூட நான் ஊடக வகையிலாக ஒரு பதில் கொடுத்துருந்தேன். நீங்கள் சொல்கிற அந்த அரசியல்வாதிகள் நிரந்தரமானவர்கள் இல்லை, ஆனால் மக்கள் நிரந்தரமானவர்கள், அவர்களுக்கு தேர்வு செய்கிற உரிமை இருக்குன்ட்டு நான் இந்த ஊடகத்து வாயிலாக கூட சொல்லியிருக்கிறேன். அதனால் பெண் முதலமைச்சர் வரக்கூடாதுன்னு யாரோ ஒரு கிறுக்கன் சொன்னதுக்காக இந்த அவையில் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேணாம். நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் பெண்களுக்கு சம உரிமை இல்லைன்னு. நன்றி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எனக்கு தெரியல அவருக்கு பெண் குழந்தை இருக்கான்னு எனக்கு தெரியல. சக நண்பர்களோட அவர் அனுப்புவாரா அவங்க மகளை ஒரு குரூப் ஸ்டடிக்கோ, இல்லை நாங்கள் மூவிக்கு போயிட்டு வரோம், இல்லை நாங்கள் 2 நாள் வெளியே போய் தங்கிட்டு வரோன்னா அனுப்புவாரான்னு எனக்கு தெரியல. நண்பர்கள்ன்றது ஆண் நண்பர்கள் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள். அது வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆளாக இருந்தால் கூட துணிஞ்சு அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல. கணவன் கூட அனுப்புவாங்க, சரிங்களா? அதே சமயத்தில் பாலியல் ரீதியான விஷயங்கள் வந்து இந்த நாட்டில் பெண்கள் எழுத முடியாது. குறிப்பாக இந்திய பெண்கள் எழுதவே முடியாது. அதற்கு பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கு நியாயத்தை கேட்குறாங்க. இல்லாட்டினா அவங்களோட அடையாளத்தை தரோம். ஓ இவங்க எழுதிட்டாங்க, அவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு அடையாளத்தை தேடுறாங்க. இதை எப்படி சம உரிமைன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படி. நீங்கள் சொன்னீங்க பெண் சிசு கொலை நடக்குது அப்படின்னு. இங்கே நடக்கலை, அது ஒண்டி தான் நடக்கலை. வணக்கம், என் பெயர் அரசேந்திரன். நான் ரவாங்கில் இருந்து வந்திருக்கிறேன். முதலாவது ஒரு திருத்தம். மலேசியா மக்கள் தொகையில் தமிழர்கள், அதாவது இந்தியர்கள் எடுத்தாங்க 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் பேர். அதில் 85 விழுக்காடு ஏறத்தாழ 18 லட்சத்துக்கும் சற்று அதிகமானவர்கள் தமிழர்கள். அடுத்து என்னுடைய ஒரு கருத்து, நானும் பல நிகழ்வுகளுக்கு போயிருக்கிறேன், பல மாநாடுகளில் கலந்திருக்கிறேன், பல நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன். அண்மையில் நம்ம நாட்டுக்கு தமிழகத்திலிருந்து புகழேந்தி என்ற ஒரு இயக்குனர் வந்திருந்தார். அவர் வந்து நோ ஃபயர் ஜோன் என்ற ஒரு படத்தை, ஈழத்தில் நடந்த படத்தை பற்றி போட்டு காண்பித்தார். அந்த நிகழ்வு வந்து கில்லானில் நடந்தது. அதன் பிறகு பல இடங்களில், மலேசியாவில் பல இடங்கள் நடந்தது. நானும் போய் அதில் கலந்து கொண்டேன். இப்பொழுது நீங்கள் வந்து ஈழத்தை பற்றி சில செய்திகளை சொல்கிறீர்கள். இப்படியே வரவங்க எல்லாம் ஒரு செய்தியை சொல்லி படத்தை போட்டு காமிக்கிறாங்களே ஒழிய இந்த ஈழ சிக்கலுக்கு என்ன 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 தீர்வு செய்ய போகிறீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்போ இங்கே வல்லினம் என்ற இந்த இயக்கம், இந்த ஈழ சிக்கல் தொடர்பாக இந்த ஈழத்தோட வரலாறு தெரியாத ஒரு இனம் வரலாறு படைக்க முடியாது. இதை சொன்னவர் இன்றைய உலகின் மாபெரும் ஆய்வறிஞர் குணா, பெங்களூரில் இருக்கிறார். வெங்காலூர் குணா என்று சொல்வார்கள். அப்படி இந்த மாதிரி வரலாற்றை பற்றி சொல்பவர்கள் முதல்ல இந்த வரலாற்றை சற்று ஆழமாக படித்து அந்த வரலாற்றை, ஈழத்தை பற்றிய செய்திகளை கொஞ்சம் வெளியே கொண்டு வர சிறப்பாக இருக்கும். அடுத்தது நீங்கள் சொல்றீங்க பெண் உரிமை, மற்றபடி இந்த அரசியல் தீர்வுகள்லாம் சொல்லிட்டு வரீங்க. இந்த தமிழ்நாடு என்று சொல்லப்படும் இந்த தமிழ் மாநிலத்தை என்றைக்கு தமிழர்கள் ஆள முடியும்? தமிழர்கள் ஆளாதனால்தான் இந்த பெண் உரிமை, சாதி கொடுமை, பல பிரச்சனைகள், சிக்கல்கள் நடந்து கொண்டே வருகிறது. ஏறத்தாழ 1920 இன்று வரலாம் இந்த தமிழ் மண்ணை ஆண்ட 3 பேர் தான் தமிழர்கள். மற்றவர்களெல்லாம் தமிழர் இல்லாத வெளி இனத்தவர்கள். இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்க ஜெயலலிதா கூட ஒரு தமிழச்சி அல்ல, அவங்களோட கன்னடச்சி. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் மண்ணிலை தமிழர்கள் ஆடுறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் உலகம் முழுவதும் போய் படம் எடுக்கிறீர்கள், செய்திகள் போடுகிறீர்கள், சரி. அடுத்தது தமிழ் மொழி.
தமிழ் மொழி என்பது தொல்காப்பியர் தமிழ் மொழியை இப்படித்தான் எங்க இலக்கணப்படி வகுத்து வைத்து விட்டார். அந்த தமிழ் மொழியை கூட சிதைக்கிற அளவுக்கு இன்னைக்கு பல மாதிரி எழுதுறாங்க, இது பண்றாங்க, போராடுறாங்க. அது அரசு ஆவணத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நிலைநிறுத்த நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன? அடுத்தது தமிழ்நாட்டின் தந்தை என்று தமிழர்களின் தந்தை என்று சொல்லப்படுறது சீபா ஆதித்தனார். அவரை பற்றியோ மறைமலை அடிகள் பற்றியோ தேவனைய பாவலர் பற்றியோ பெருஞ்சித்தனாரை பற்றியோ எதையுமே இங்கே குறிப்பிடப்படவில்லை. அந்த இனம் பற்றி செயல் நீங்கள் சொல்வதே இல்லை. அப்போ இந்த இனத்தை பற்றி நீங்கள் சொல்லும் போது இந்த மக்களுக்கு என்ன அந்த செய்தி போய் சேரப்போகுது? ஏன் அவர்கள் எல்லாம் யாரையும் முன்னெடுக்கிறதில்லை? அதை விட்டுட்டு தமிழர் அல்லாத ஏன் வேளாண்மையே முன்னெடுக்கிறீர்கள்? ஃபேஸ்புக்கில் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பல கேள்வி கணக்கில் தொடுத்து எனக்கு வந்து கொஷின் சேலஞ்சு அவரை வந்து ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. நல்ல விஷயங்கள். ஈழப் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈழ மக்களிடமே அவர்களுடைய முடிவுகளை விட்டுட்டா அவங்க அதை சொல்யூஷனை அவங்க ரீச் பண்ணிடுவாங்கங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு அப்சர்வேஷன். ஏன்னா முல்லைத்தீவிலிருந்து மன்னார் வரைக்குமான அந்த போர் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கிற மக்களை சந்தித்தேன், அரசியல் கட்சிகளை அல்லது அங்கே இருக்கிற படைப்பாளிகளை அல்ல. ஏன்னா படைப்பாளிகள் எல்லாருமே ஒவ்வொரு அரசியல் நோக்கத்தோடு தான் இயங்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஆக்டிவிஸ்ட்டை அல்ல. அவங்க எல்லாரையும் சந்தித்ததோடு நேரடியாக மக்களை பார்த்து பேசினதில் அந்த சமூகத்துக்கான தீர்வை அந்த சமூகத்திடமே விட்டு நாம் அந்த பிக் பிரதர் ரோல் பண்ணுறதை விட்டுட்டோன்னாலே ஓரளவுக்கு ஒரு தீர்வுக்கு அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடும் சரி இல்லை டயஸ்போராவும் சரி ஒரு அமெரிக்கா மாதிரி அந்த எல்லா நாடுகளுக்குமான பிக் பிரதராக அமெரிக்கா நடந்துக்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் நடந்துகிட்ருக்குறோம். ஸோ அந்த விஷயம் நின்னாலே அவங்களுடைய முக்கியமாக இலங்கை சமூகத்துக்குள்ளே சிறுபான்மையினர் சமூகம், அதாவது தமிழர்களாக இருக்கட்டும் சரி, தமிழ் பேசும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் சரி, சிங்களஸ் அதாவது மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்குள்ளேயும் செக்யுலராக இருக்கிற சமூகம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து அங்கே இருக்கிற ரெஜீம், அதாவது ஒரு ஃபாஷிஸ்ட் ரெஜீமை தங்களுடைய ஜனநாயக உரிமைகள் மூலமாக கீழிறக்கி ஒரு நல்ல ஜனநாயக அரசாங்கம் மலர்வதற்குரிய ஒரு சூழலை அவங்க உருவாக்கிக்கிட்டாதான் அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு வேறு எல்லாரும் இங்கே எல்லாரும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எந்த சொல்யூஷனும் கிடைக்காது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ரெண்டாவது வந்து படைப்பாளிகள் கிட்ட தீர்வு கேட்குறதுங்கிறது யார்கிட்டையாவது நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம விஷயங்களுக்காக ஓடி 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 அடிமை மனப்பான்மையிலேருந்து வந்த ஒரு விஷயம். படைப்பாளி அப்படிங்கிறவங்க வந்து கவிதை எழுதுகிறவங்க இல்லை கதை எழுதுகிறவங்க படம் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து மக்களுடைய தோளோடு தோள் நிற்கிற ஒரு அடையாளமாக தான் அதை செஞ்சிட்ருக்கோம். அட்லீஸ்ட் நான் அப்படி தான் செய்கிறேன். என்னுடைய எல்லா ஒர்க்ஸும் வந்து மார்ஜினல் சொசைட்டியோட அவங்களோட சாலிடாரிட்டி, ஒரு சைன் ஆஃப் சாலிடாரிட்டியாக தான் நான் என்னோடய ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்து நான் வந்து கடவுள் கிடையாது, இல்லை வந்து நான் ஒரு பிரதம மந்திரி கிடையாது. நானும் ஓட்டுரிமை இருக்கிற ஒரு சாதாரண குடிமகள் தான். நீங்கள் வந்து அடுத்து என்ன தமிழ் இனத்துலேருந்து தான் முதலமைச்சர் வரணும், அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்கன்னா நான் என் ஓட்டை யாருக்கு வேணுமோ அதுக்கு போடுவேன். அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். ஏன்னா வேறு எதுவும் செய்ய முடியாது. என்ன மாதிரி யாருக்கு சரியான நபருக்கு ஓட்டு போடுற அந்த மக்கள் தொகுதியை அதிகரிப்பேன். என் எழுத்தின் மூலமாக, என்னுடைய படைப்புகளின் மூலமாக சிந்திக்க வைப்பேன். அந்த சிந்தனை மூலமாக வந்து சரியான நபரை தேர்ந்தெடுக்கிற ஒரு குழு அதிகரிச்சதுன்னா மேபி நீங்கள் சொல்கிற நீங்கள் சரியான நபர்னு நினைக்கிற ஒரு ரூலர்ஸை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து கன்னடச்சி, தமிழச்சி, தெலுங்கச்சி இந்த விஷயம் வந்து இந்த மாதிரியான ஒரு இனங்களுக்குள்ள வெறுப்பை வளர்க்குற ஒரு அரசியல் எதனாலையும் நம்மளை முன்னெடுத்து செல்லாது. நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி அது எல்லாருமே தமிழ் சமூகமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதிலிருந்து தெலுங்கு மொழி வருது, அதிலிருந்து மலையாள மொழி வருது, இல்லை மற்ற மொழிகள் வருது. இது திராவிடங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெரியார் முன்வைக்கிறாரு. இனத்துக்குள்ள தமிழர்களால் நம்ம எல்லாம் ஒரு அடையாளமாக கூடணும், அது ஒரு மனசாட்சியாக நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நான்
ஆதரிக்கிறேன், அட்லீஸ்ட் நான் அதை வந்து ஆமோதிக்கிறேன். ஆனால் அதனாலேயே தமிழ் பேசாத மக்கள் எல்லாம் வெறுக்கணும்னு ஒரு தத்துவம் சொல்லுச்சுன்னா அந்த தத்துவத்தை வந்து நாம் கைவிடுறது தான் நல்லது. ஏன்னா வந்து அது மனிதத்துக்கு எதிரான தத்துவம். நீங்கள் வந்து மதம் மனிதத்தை பிரிக்குது, சாதி மனிதத்தை பிரிக்குது, நிறம் பிரிக்குது, பாலின ஏற்றத்தாழ்வுகள் பிரிக்குது, இது எல்லாத்துக்கும் மேலே மொழியும் பிரிக்குதுன்னா அதை நம்ம விட்டுடுறது நல்லது. ஏன்னா சக மனுஷனை நேசிக்க தெரியாத எந்த விஷயமும் நமக்கு தேவையில்லை. அதை கைவிட்டுடுறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். மேபி நீங்கள் அதை ஒத்துக்கலைனாலும் கொஞ்சம் காலத்தில் ஒத்துப்பீங்க. அடுத்து என்ன கேள்வி? பெருஞ்சித்திரனாரை பேசல, அவங்க பேசலைன்னா அது இன்றைக்கி இந்த மேடை வந்து ரங்கசாமி ஐயா அவர்களை பேசுவதற்காக அமைக்கப்பட்ட மேடை. ஸோ அவரை நம்ம நிறைவாக பேசி அவரை கௌரவிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மற்ற விஷயங்களெல்லாம் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குன்னு தனியாக நம்ம மேடை அமைத்து பேசிக்கொள்ளலாம். இது தவிர இந்த வேறு என்ன கேட்டீங்க? இதுதான் என் நினைவில் இருக்குது. வேறு ஏதாவது கேள்விக்கு நான் பதில் சொல்லலையா? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். தமிழ் ஆட்சி மொழியாக தாங்க இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்கீங்களா? இல்லையா? இல்லை, தமிழ் ஆட்சி மொழியாக தான் இருக்குது. எல்லா அரசாணைகளும் தமிழில் இருக்குது. ஆங்கிலமும் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு நம்மக்கிட்ட இருக்குது. இந்தியை வந்து நமக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க கொண்டு வந்தப்போ நம்ம போராடி தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வந்த வரலாறு நம்மக்கிட்ட இருக்குது. தமிழ் ஆட்சி மொழி தான், தமிழ் தேர்வு மொழியாக இல்லை. நீங்கள் தேர்வு மொழின்னு எப்படி சொல்கிறீங்க? சரி, எனக்கு தெரிஞ்ச வரலாறில் வந்து தமிழ் இல்லை, லாங்குவேஜ் ஃபார்மேஷன் ஆக்டுங்கிறது இல்லை. 1955 வந்து ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆகுது ஆன் லாங்குவேஜ் ஃபார்மேஷன். அதுவே ரொம்ப மோசமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஒரு கலோனியல் மிஸ்டேக் அது. டு ஃபார்ம் ஸ்டேட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜுங்கிறது ஒரு கலோனியல் மிஸ்டேக். ஆனால் அந்த மிஸ்டேக் படி நடந்தது. ஆனால் அதில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வந்து தமிழகத்தில் தமிழ் தான் ஆட்சி மொழி, கேரளாவில் மலையாளம் தான் ஆட்சி மொழின்ட்டு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது வந்து கிட்டத்தட்ட 60-70களில் இந்தியை வந்து திணிச்சுது. ஏன்னா வட மாநிலங்கள் முழுக்க அதிகாரத்தில் பலம் பெற்றதுனால அந்த மொழியை வந்து திணிச்சாங்க. நம்ம அதுக்கு எதிராக போராடினோம். அந்த ஒரே காரணத்துக்காக இன்றைக்கும் நம்ம திராவிட கட்சிகளை சகிச்சிட்டு இருக்கோம். ஸோ மொழிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கும் வந்து தமிழகத்தில் அரசியல் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அது அந்த விஷயத்தை வச்சுட்டு தான் வந்து தமிழ் மக்களை சூறையாடிட்டும் இருக்கிறாங்க. ஸோ வரலாற்று ரீதியாகவும் வந்து ஆட்சி மொழியாக தான் தமிழ் இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த தேர்வு மொழிங்கிறது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழே படிக்காமல் கூட தமிழ் மாணவர்கள் கல்வி கற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்குது. அதை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வரோம். கல்வி திட்டம் எல்லாருக்குமான கல்வி திட்டமாக இருக்கணும், தமிழ் மொழியில் எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசாது கல்வி திட்டத்தில் இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு டைவர்ஸ் நேஷன். அதில் வந்து சில விஷயங்களை அந்த நாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டா, இங்கே தமிழ்நாடாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணால் அது வேறு விஷயம். அந்த நாட்டுக்குள்ளே இருக்கணும்னு முடிவு பண்ணுறப்போ இதையெல்லாம் வந்து ஆட்சியாளர்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மொழி ஆர்வலர்களா இல்லை மொழி நேசிக்கிறவங்களா அந்த விமர்சனங்களை தொடர்ந்து வச்சிட்ருக்கோம். ஆனால் பேப்பர்ஸில் அட்லீஸ்ட் பேப்பர்ஸில் வந்து தமிழ் வந்து ஆட்சி மொழியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்னுடைய பங்களிப்புன்னு நான் எதை நம்புகிறேனோ அதை தன்னுடைய பொலிட்டிக்கல் ரெசல்யூஷனில் சொல்கிற அந்த கட்சிக்கு போய் ஓட்டு போடுவேன். அவ்வளோதான் எனக்கு அதிகாரம் இருக்குது. அதுக்கு மேலே எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? தொடர்ந்து எழுதியும் பேசியும் வேணால் அந்த விஷயங்களை விமர்சிச்சுட்டு வரலாமே தவிர அதை தாண்டி வேறு என்ன ஒரு படைப்பாளியால் செஞ்சிட முடியும்னு வேறு எதுவும் செஞ்சிட முடியும்னு நான் நினைக்கல. தொடர்ந்து அந்த விஷயத்த செஞ்சிட்ருப்பேன். வேறு கேள்விகள்? நான் கேள்வி கேட்கலாமா? பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கப்படுதுன்னு சொன்ன இந்த சபையில் பெண்ணுக்கு உரிமை இல்லைன்னு சொன்ன இன்னொரு அதே சபை தான். முரண்பாடு நிறைந்த அந்த சபையில் நீங்கள் வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி வச்சிங்க, இந்த மொழி வந்து யாருக்கு வந்து ஏதுவாக இருக்குது, ஆண்களின் மொழியா பெண்களின் மொழியான்னு. கொஞ்ச நேரத்தில் ஆணோடைய மொழி தான் பெண்ணை பார்த்து, ஒரு ஜெயலலிதாவை பார்த்து அவ தமிழிச்சு கண்ணடிச்சு ஒருமையில் விழிக்குது. இந்த மொழியோட பிரச்சனை அது. எப்பயுமே நான் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. சொல்ல வந்த கதையை விட்டு சொந்த கதை பேசுகிறது இங்கே எப்பயுமே அதிகம். மறுபடியும் சொல்ல வந்த கதைக்கே போயிடுறேன். உங்களுடைய செங்கடல்ன்ற திரைப்படம் வந்து ஒரு முக்கியமான திரைப்படமாக கருதப்படுது.
இந்த படத்தை வந்து நீங்கள் இயக்கிய பிறகு அதை வெளியீடு செய்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் எதிர்கொண்டீங்க. அதுக்கு ஒரு மாற்று வழியாக வந்து நீங்கள் இணையத்தில் வந்து நேரடி திரையிடல் செய்கிறது மேற்கொண்டீங்க. ஸோ அது தொடர்ந்து அது சார்ந்த அந்த பணி அது எந்த அளவுக்கு வெற்றி கொடுத்துச்சு அப்படின்றத நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். செங்கடல் முதல்ல வந்து சிபிஎஃப்சி, அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கை நிறுவனத்தினால முதல்ல தடை செய்யப்பட்டது. அதை வந்து ஆனால் இந்தியாவில் கிளாஸ் 19 ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடமை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கிளாஸ் 19 இருக்குது. ஏன்னா அம்பேத்கருங்கிற ஒரு மகான் வந்து அப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் அதை சட்டப்பூர்வமாக நிறைவேற்றுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது முக்கியமாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதை எடுத்து இம்ப்ளிமெண்டேஷனில் சிபிஎஃப்சிங்கிற விஷயமே லேட் 80s சென்சார் கிடையாது, அவங்க சர்டிஃபிகேஷன், அதாவது இந்த படத்தை குழந்தைகள் பார்க்கலாம் இல்லை பெற்றோர்களோடு குழந்தைகள் பார்க்கலாங்கிற சர்டிஃபிகேஷன் கொடுக்குற நிறுவனமாக மாற்றி பல வருஷங்கள் ஆனாலும் தணிக்கை முறையை அதான் பின்பற்றிட்டு இருக்கு. ஸோ அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த தடைகளை நீக்கி நம்ம வெளியில் கொண்டு வந்தோம். ஆனால் இப்படி நிறுவன ரீதியான தணிக்கையை வந்து நம்ம எதிர்த்து போராடுறதுக்கு நம்மக்கிட்ட சட்டங்கள் இருக்குது, கோர்ட் இருக்குது, நம்ம வந்து லாஸ் இருக்குது, கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம போராடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் குரூப்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ தமிழ்னு பேசிகிட்டு இருக்கிற குரூப்ஸ் இல்லை இந்த மாதிரியான ப்ரெஷர் குரூப்ஸ், இந்த குரூப்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய முதல் இதே வந்து போலீசிங் தான். ஃபஸ்ட்டு அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாலேயே முதல்ல வந்து கல்ச்சுரல் போலீசிங், மாரல் போலீசிங், லாங்குவேஜ் போலீசிங், அவங்க எல்லாருக்குமே போலீஸ் உடைய கொடுத்துடலாம். அவங்க எல்லாருக்கும் போலீஸ் உடைய கொடுத்துட்டா நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவங்க வந்து கல்ச்சுரல் போலீஸு, அதில் கூட கல்ச்சுரல் போலீஸ்னு எழுதிடலாம், இல்லை லாங்குவேஜ் போலீஸ்ன்னு எழுதிடலாம். எழுதிட்டா நமக்கும் வந்து அடையாளம் காண்றதுக்கு சரியாக இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணுற அநியாயங்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் எந்த படம் வந்தாலும் அந்த படம் போடக்கூடாது, இந்த படம் போடக்கூடாது, இங்கே அதை திரையிடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டுமே தான் அவங்க வந்து இயங்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு 1.5 லட்சம் அகதிகள் இருக்காங்க. அந்த அகதிகள் சாப்பிட்றாங்களா, அதாவது தமிழர் அடையாளம் அப்படிங்கிறத வச்சு பேசிகிட்டு இருக்கிற அந்த ப்ரெஷர் குரூப்ஸ் அங்கே இருக்கிற உண்மையான பிரச்சனைகளை எடுத்து பண்ணுறாங்களா? இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்க தமிழக மீனவர்கள், அகதிகள் அவர்களையே வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை சித்தரித்த ஒரு படம். அந்த படத்தை பார்க்க கூட யாருக்குமே வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த விஷயத்தை வச்சு அவங்களுடைய அரசியல் விளையாட்டுக்களை செய்கிறதுக்கு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று வந்து எல்லாத்துக்கும் போலீசிங் பண்ணுறது. நீ என்ன, அதாவது ஒரு படத்தை எடுத்தால் அந்த படத்தை நிராகரிக்கிற உரிமை ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு தான் இருக்குது, பார்வையாளனுக்கு தான் இருக்குது. அதை அந்த சிபிஎஃப்சிக்கே இல்லைன்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரத்துக்குமே இல்லைன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இவங்கெல்லாம் குட்டி சிபிஎஃப்சியாக எல்லாம் ஃபார்ம் ஆகி எல்லாம் லெட்டர் பேட் பார்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த விஷயம் இமீடியட்டாக அட்டென்ஷன் கிடைக்கும், இமீடியட்டாக மீடியா மைலேஜ் கிடைக்குங்கிறதுனால திரைப்படத்துறையினர் தான் இருக்கிறதுலே இடிச்சவாங்க. அவங்க எல்லாரையும் வந்து நீங்கள் இந்த படத்தை போடக்கூடாது, அந்த படத்தை போடக்கூடாது. அதுக்காக வந்த படங்கள்லாம் ரொம்ப நல்ல படம், என் படமே நல்ல படம்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வரல. இந்த படங்களை பார்த்து இது சரியா இது தவறா, இவங்க சொல்கிறது சித்தரிக்கிறதெல்லாம் உண்மையா, இவங்க உண்மையாக நேர்மையாக தான் பேசுகிறாங்கங்கிறத தீர்மானிக்கிற உரிமை வந்து பார்வையாளர்களுக்கு தான் இருக்குது. பார்வையாளர்களான நம்ம எல்லாருக்கும் தான் இருக்குது. அப்போ நம்ம அதை சிந்திக்க விடாமல் நமக்காக நான் சிந்திப்பேன்னு ஒரு குரூப்பு இயங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. ரொம்ப சீப்பாக திரையரங்குகளுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அதை போட்டிங்கன்னா நாங்கள் ஸ்க்ரீனை கிழிப்போம், நாங்கள் வந்து சேரை கிழிப்போம், ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணுவோம். அவன் தேட்டர் ஓனர் இப்போது இந்த மாதிரியான ஹாலில் போடுற விஷயங்களுக்கு கூட இந்த ஹோட்டலுக்கு தொலைபேசியில் பேசுகிறது, நீங்கள் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான ரொம்ப போலீசிங், ஒரு கூன் கல்ச்சர், ஒரு ரவுடி கலாச்சாரம், ஒரு தணிக்கை கலாச்சாரம், ரொம்ப மோசமான ஒரு வன்முறை கலாச்சாரம் வந்து முக்கியமாக தமிழ்னு பேசிகிட்டு இருக்கிற அமைப்புகள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க தமிழ்நாட்டில். அது ரொம்ப மோசமான ஒரு அடையாளமாக மாறிட்டுருக்கு. தணிக்கைங்கிறத வந்து படைப்பாளிகள் மட்டுமில்லை, பார்வையாளர்களும் தணிக்கையை வந்து தொடர்ந்து எதிர்க்கணும். ஏன்னா தணிக்கை வந்து எங்களுக்கான உரிமையை மட்டும் பறிக்கலை, அரசாங்கம் தலையிடாத ஒரு படைப்பை பார்க்குற உரிமையை பார்வையாளர்களிடமிருந்தும் பறிக்குது இல்லையா? அது 2 பக்கமும் பறிக்குது. அப்போது அந்த தணிக்கைக்கு எதிரான ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். அதை மொழின்னு ஒன்று பேசிட்டு, அதாவது இஸ்லாமிக் குரூப்ஸ் ஒரு பக்கம் பண்ணுது, லைக் ஃபண்டமெண்டலிசம். நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலிசம் அது
ரிலிஜனாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பெயரை சொல்லிட்டு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்ஸ் வர்றது வந்து தமிழ் சமூகத்துக்கே ஆரோக்கியமானதல்ல. அப்படியான ஒரு விஷயந்தான் போயிட்டுருக்கு. அதையும் மீறி அவர் சொன்னார், நம்ம மருத்துவர் ஐயா பேசும்போது சொன்னார், கிருமி வந்து எல்லாரையும் ஒன்றுபடுத்துதுன்ட்டு. அதே மாதிரி தமிழ் கலை அந்த மாதிரியான விஷயங்களில் தொழில்நுட்பம் வந்து எல்லாரையும் ஒன்றுபடுத்துது. டிஜிட்டல் டெக்னாலஜி இல்லைன்னா நான் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருக்கவே முடியாது. ஏன்னா சினிமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இத்தனை லட்சங்கள் இருக்கிற ஆட்கள் தான் செய்ய முடியும், பணபலம் இருக்கணும், ஆள்பலம் இருக்கணும் அப்படின்னு. நான் வந்து கல்லூரி முடிச்சுட்டு 2000ஆவது ஆண்டு வரும்பொழுது ஒரு ஸ்மால் டிஜிட்டல் கேமராவில் ஒரு மைக்ரோஃபோனை வந்து சட்டையில் மாட்டிட்டு ஒரு பைரேட்டட் சாஃப்ட்வேரை கம்ப்யூட்டரில் போட்டுட்டு ஒரு படத்தை பண்ணிடக்கூடிய, தெருவில் போய் எடுத்து நம்ம அந்த படத்தை பண்ணிடக்கூடிய, அந்த படத்தை வந்து திரையரங்குகளில் காட்டலைனாலும் இன்டர்நெட்டில் ஏற்றி எல்லாரும் தமிழ் மட்டும் இல்லை எல்லா சமூகங்களுக்கும், அதாவது ராமநாதபுரம் தேட்டருக்கும், இல்லை மதுரையில் இருக்கிற தேட்டர் ஓனர்ஸ்க்கும், இல்லை வந்து சென்னையில் இருக்கிற இந்த தேட்டர் ஓனர்ஸ் ஆட்கள் கீழே அடிப்பணியாமல் எல்லாருக்குமான ஒரு ஊடகத்துக்குள்ளே அதை வந்து ஒளி பரப்புகிற ஒரு சூழலை டிஜிட்டல் டெக்னாலஜி கொடுக்குது. ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜி தான் எல்லாத்தையும் ஜனநாயகப்படுத்துது. எல்லாத்தையும் தாண்டி யார் வேணால் சினிமா பண்ணலாம். அதாவது பேப்பரையும் பேனாவையும் போல் சினிமா வந்து எளிமையாக்கப்படுது. இப்போது மொபைல் ஃபோனில் இப்போது ஒரு 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 ப்ராஜெக்ட் இப்போ பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்டில் ஒரு சர்டன் போர்ஷன், ஈரோம் ஷர்மிலான்னு ஒரு ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க மணிப்பூரில். அவங்க 14 வருஷமாக ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க மணிப்பூரினுடைய சுயநிர்ணய உரிமைக்காக. அவங்கள போய் பார்க்கும் பொழுது எனக்கு வந்து அவங்கள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அவங்கள வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஆர்மி சொன்னாங்க. 2 பக்கமும் அவங்க வந்து நான் வயலன்ஸ்க்காக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, 2 பக்கமும் ஆயுதம் ஏந்திய இராணுவ வீரர்கள் நின்னாங்க. நான் என்னோடய ஐஃபோனில் தான் எடுத்தேன். அந்த ஐஃபோனில் எடுத்த வீடியோவை தான் நான் என் படத்தில் பயன்படுத்துவேன். நீங்கள் இந்த செங்கடல் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பித்தப்போ ஒரு நிர்வாணமாக எல்லா போராளிகளையும் நிற்க வச்சு சுடுற இராணுவம், இலங்கை இராணுவம் சுடுற அந்த வீடியோவோட ஆரம்பிக்கும். இலங்கையில் எதுவுமே நடக்கலை, யாருமே கொல்லப்படலை, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கங்கிறது தான் அந்த அரசாங்கம் தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கு. ஆனால் அதை முதல்ல உடைச்சது என்னென்னா வீடியோ. வேறு எதுவும் இல்லை, தமிழ் தேசிய அமைப்புகள் இல்லை, அரசாங்கங்கள் இல்லை, வேறு எதுவுமே இல்லை, வீடியோ, பீஸ் ஆஃப் வீடியோ. அதுவும் மொபைல் ஃபோன்லேருந்து வெளியில் வந்த வீடியோ தான் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை இந்த நூற்றாண்டினுடைய ஒரு ஆயிரக்கணக்கில் 1.5 லட்சம் மக்கள் இறந்ததாக சொல்கிறாங்க. அந்த புள்ளி விவரங்களில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அத்தனை லட்சம் மக்களை எல்லாரும் பார்க்க கொண்ட ஒரு அரசாங்கத்தை வெளிப்படுத்துகிற, அதை வந்து நிர்வாணமாக்குற ஒரு விஷயத்தை வீடியோ டெக்னாலஜி செஞ்சுருக்கு. ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜியை வந்து அதே அந்த 2009 உச்சத்தில் போர் நடந்துட்டுருக்கப்போ எங்கள் டிவிகளெல்லாம் என்ன ஓடிட்டு இருந்தது, அதை பற்றி எந்த செய்திகளும் இல்லை. நீங்கள் இந்திய ஊடகங்களை விடுங்க, இலங்கை ஊடகங்கள்லேயே வந்து வடக்குக்கும் தெற்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் பெரிய சைனாவால் கட்டி வச்சுருக்கான். அங்கே வந்து பாம்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இங்கே கார்ட்டூன் ஓடிட்டு இருந்தது இலங்கை அரசாங்கத்தினுடைய ஊடகங்களில். இன்டர்நெட்டு தான் அந்த விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தது. இங்கே மட்டும் இல்லை, லாட்டின் அமெரிக்காலேயும் இதுதான் விஷயம். இன்றைக்கி ஹாங்காங்கில் புரட்சி நடந்துகிட்ருக்கு. அதை வந்து சிட்டிசன் ஜேர்னலிசம் தான் எடுத்து ஃபோனில் எடுத்து பிளாகில் போட்டுட்ருக்கான். சிரியாவில் நடந்த விஷயம், அரப் ரெவல்யூஷன் எல்லாமே இந்த லாஸ்ட் டீகேட், இந்த 10 இயர்ஸில் டிஜிட்டல் டெக்னாலஜி, வீடியோ டெக்னாலஜி தான் வெளியில் கொண்டு வந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய வரலாற்று விட்னஸாக டெக்னாலஜி மாறிட்டுருக்கு. எல்லாருக்குமானதாக சினிமாங்கிற ஒரு கலை ஊடகத்தை அது வசமாக்கியிருக்கு. ஸோ இது வந்து இந்த விஷயத்தை படிக்கிறதுக்கு செங்கடல் படத்தை பண்ணது, இல்லை செங்கடல் மாதிரியான மற்ற படங்கள் பண்ணது வந்து எனக்கு ஒரு அனுபவமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து எடுக்கிற படைப்புகள்லாம் வந்து அது உள்ளே போய் ஒரு வழி பண்ணி விட்டுருக்கு பார்க்குறவங்கள. எவனும் அந்த நைட்டு நிம்மதியாக தூங்க மாட்டான். அப்படி எடுக்கிறவங்களுக்கு வந்து என்ன, உங்களுடைய கருத்தும் சரி, மற்ற படைப்பாளிகளுக்கும் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது. முரண்பாடுகள் இருந்தாலும் சில படைப்பாளிகள் வந்து உங்கள் மேலே வந்து நல்ல மரியாதையோடு இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு கருத்துக்களுக்கும், ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து பெண்ணுக்கு பொதுவாக எல்லா கேள்வியும் நீங்கள் கேள்வி பொருளாக வைக்கிறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட வந்து அதே இந்த சமூகம் வந்து இந்த சமூகத்துக்காக தான் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க, சமூகத்துக்கு இந்த மனித குலத்துக்காக நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் குறிப்பாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த வன்முறை தாக்குதல், பாலியல் ரீதியான தாக்குதல் எல்லாமே வந்து உங்கள் மேலே தொடுக்கப்படுது. இன்றைக்கி ஒருத்தன் என்னை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையில் ஒரு கடுஞ்சொல்லில் திட்டுனா கூட என்னால் மன உளைச்சலுக்கு ஆளாயிறேன். இத்தனை வருஷமாக இவ்வளோ தாக்குதல் எல்லாமே நடக்குது. இது எல்லாத்தையும் எப்படி தாங்கிக்கிட்டு தொடர்ச்சியாக இவ்வளோ படம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில.
அது என்ன டெக்னிக்ன்றது கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து எங்கள் எதிர்க்கட்சி தலைவரோட குதப்புணர்ச்சி வழக்கெல்லாம் வந்து பத்திரிக்கையில் வந்து பிரபலமாக அங்கங்கமாக விளக்கமாக போடுறாங்க. அதை படித்து யாரும் கெட்டு போகிறதில்ல. ஆனால் சிறுகதையில் வந்து தவறாக ஏதாவது வார்த்தை படிச்சிட்டா வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி எதிர்கொள்கிறதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரியார் சந்திக்காத அவதூறுகளா? இல்லவே இல்லை. எல்லாருமே அவதூறுகளை சந்திச்சிருக்காங்க. ஏன் அவதூறு நடக்குது அப்படிங்கிறத சோஷியல் சாம்பிளிங்காக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு விஷயம் ஏற்கனவே கெட்டி தட்டி போய் இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம தொந்தரவு பண்ணும்போது யாரும் அதை ரொம்ப மகிழ்வாக ஏற்றுக்கிறதில்ல. அதுக்கான எதிர்வினைகளை பலவாறு அவங்க சொல்கிறாங்க. இப்போ சில பேர் வந்து மரியாதையாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்கிறதும் ஒரு எதிர்வினை தான், சில பேர் வசைப்பாடுறாங்கிறதும் ஒரு எதிர்வினை தான். ஸோ ரெண்டுமே எதிர்வினைகள் தான். ஸோ எதிர்வினைங்கிறத விட வேறு என்ன வேணும் ஒரு படைப்பாளிக்கு? நம்ம ஒன்று செய்கிறோம், அந்த விஷயம் நடக்குது, அந்த மாதிரி ஒன்று எழுதியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கோங்கிறதே தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் மௌனிக்கப்பட்டு இல்லாமல் ஆக்கப்பட்டு போயிருக்கு. அதுதான் இது எல்லாத்துக்கும் விட பெரிய வன்முறை. அதை விட நீங்கள் வந்து வசைகளை தாங்கிக்கலாம், தாக்குதல்களை தாங்கிக்கலாம். ஏன்னா இது எல்லாமுமே நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணியிருக்கோம், நம்ம அவங்கள சிந்திக்க வச்சுருக்கோம், நம்ம அவங்களுடைய வக்கரத்தை கொட்ட வச்சுருக்கோம், இல்லை நம்ம வந்து அவங்கள தொந்தரவு பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம அவங்கள தூங்க விடாமல் செஞ்சுருக்கோம், இல்லை நம்ம அவங்கள வந்து சிந்திக்க வச்சுருக்கோம், யோசிக்க வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து அவங்கள வந்து எதிர்வினை ஆற்ற வச்சுருக்கோங்கிற விஷயம் வந்து ஒரு படைப்பாளிக்கு நீங்கள் சொல்கிற அந்த சோர்வு அதெல்லாம் நடக்கிறது தான். பட் இது எல்லாமுமே வந்து அந்த ப்ராசஸ் தானே. நம்ம வந்து என்னை இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா நான் இவ்வளோ வீரியமாக வேலை செஞ்சுருப்பேனான்னு கூட தெரியல. ஸோ அதனால் என்னை மௌனிச்சிருந்தாங்கன்னா மேபி நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நிறைய எதிர்ப்புகள் வர அது எல்லாமே படைப்புக்கான ஃபியூவெல்லாம் மாற்றிட்டோன்னா, இப்போது நான் என்னுடைய கவிதை தொகுப்பில் வந்து நீங்கள் சொல்கிற அந்த வசை சொல்லில் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். ஏன்னா அந்த வசை சொல்லால் யாரும் தாக்காமல் இருந்திருந்தால் நான் அந்த மாதிரி ஒரு கவிதையை எழுதியிருக்கவே மாட்டேன். பரத்திருள் ராணிங்கிற ஒரு தொகுப்பு கொண்டு வரும்போது உலகின் அழகிய முதல் பெண் வந்து தடை செய்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்ஸ்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 9 போலீஸ் கேஸ் கொடுத்தாங்க. ஸோ தினம் ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இங்கே வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு. அப்புறம் எங்கே போனாலும் ரொம்ப மோசமான போஸ்டர்ஸ்லாம் ஓட்டினாங்க. அப்புறம் எங்கே அரங்கங்கள் நடந்தாலும் ஃபிசிக்கலாக வந்து தாக்குனாங்க. இதை செஞ்சவங்களாம் யாரும் இல்லை, லைக் இடதுசாரின்னு சொல்லப்படுற, தமிழ் தேசியவாதின்னு சொல்லப்படுற ஆட்கள் தான் இந்த வன்முறையெல்லாம் எடுக்கிறாங்க. பட் அதெல்லாம் செய்யலைன்னா அடுத்து ஒரு பாய்ச்சலான ஒரு வேலையை நான் செஞ்சுருக்க முடியாது. அதனால் அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றியுடையவளாக இருக்கிறேன். நன்றி. என்னோட கேள்வின்னா, இப்போ உடல் அரசியல் சார்ந்த கவிதைகளை அங்குள்ள வந்து நிறைய விமர்சனம் செய்கிறாங்க. அதை வந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? குறிப்பாக அங்குள்ள பெண்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க, அதை எப்படி உங்களிடம் முன் வைக்கிறாங்க அவங்க கருத்துக்களை? அதுக்கும் வெளிநாட்டில் உள்ள பெண்களும் அதை எப்படி எதிர்நோக்குறாங்க என்ற வேறுபாடு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா நாடுகளையும் பாலின சமத்துவங்கிறது ஒரு அடைந்துவிட்ட ஒரு விடயமாக இல்லை. அது மேற்குலேயும் அப்படி தான் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, குடும்ப வன்முறையால் அதிகம் பாதிக்கப்படுற பெண்களுடைய எண்ணிக்கை வந்து அமெரிக்காவில் தான் அதிகம். ஈராக்கில் கொல்லப்பட்ட மக்கள் தொகையை விட குடும்ப வன்முறையால் இறந்த பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஸோ தேர் இஸ் அன் அன்டிக்ளேர்ட் வார் ஆன் உமன். ஈராக் வந்து டிக்ளேர்டு வார், ஆனால் அன்டிக்ளேர்டு வார் வந்து ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லா சமூகங்களையும் நடக்குது. ஆனால் அதனுடைய சதவிகிதங்கள் வேறுபடுது, வகை தொகைகள் வேறுபடுது, அதனுடைய லைக் பாதிப்புகளினுடைய அந்த தாக்கங்கள் வந்து வேறுபடுது. அது அப்படி தான் நான் சொல்ல முடியும். தமிழ் சமூகம் வந்து எல்லாவற்றாலும் ஆணாதிக்க சிந்தனை மேலோங்கிய ஒரு சமூகம். எங்கள் தொல்காப்பியம் தொடங்கி அவர் பேசினார், இலக்கணத்தை பேசின தொல்காப்பியனை விட ஒரு ஆணாதிக்கவாதி, ஒரு மோசமான ஆணாதிக்கவாதி யாருமே இல்லை. அதை நான் ஒவ்வொன்றா உதாரணம் சொல்லி நான் இங்கே நிரூபிக்க முடியும். ஆனால் அதற்கான மேடை இது இல்லை. அதனால் நீங்கள் வந்து அதை விட ஒரு மோசமான ஒரு ஆணாதிக்க, அதுதான் இலக்கணத்தையே வகுக்குது. நீங்கள் தொல்காப்பியத்தை படித்து தான் மொத்தத்தையுமே வழிகாட்டுதலாக எடுத்துக்கணும். ஆனால் அந்த வழிகாட்டுதலே ஒரு ஆதிக்க மனப்பான்மையில் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் அது. ஸோ அதை விமர்சனபூர்வமாக, அதுக்காக அதை அப்படி நிராகரிக்க சொல்லலை, ஆனால் அதை விமர்சனபூர்வமாக அணுகி அதிலிருந்து ஒரு புதிய விஷயங்களை ஆரம்பிக்கிறத வந்து
நமக்கு இந்த சிந்தனைகள் தான் நமக்கு கொண்டு வரும். ஸோ அப்படி பார்த்தா வந்து இந்த பாலியல் ரீதியாக தாக்கப்படுறத தமிழகத்தில் இருக்கிற ஒரு ஆணாதிக்கம் என்ன செய்யுது, ஒரு தந்தை வழி சமூகம் என்ன செய்யுதுன்னா, ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணுக்கு எதிராக நிப்பாட்டுது. அதன் மூலமாக ஒரு ஆணினுடைய ஒரு அதிகாரத்தினுடைய கவனத்தை பெறுவதற்காக அந்த பெண்ணை முதல்ல இருந்து பயிற்சி செய்யுது. அதனால் நீங்கள் தாக்கப்பட்டால் எல்லா பெண்களும் என் பக்கத்தில் நின்று எனக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை. ஏன்னா இந்த சமூகம் எப்படியான சமூகம், இதுலேருந்து எப்படி வந்திருக்கோம், நம்ம இதுக்குள்ளேருந்து தான் இந்த கான்ஃப்ளிக்ஸுக்கு இந்த டைனமிக்ஸ்குள்ளே தான் உள்ளேருந்து தான் நம்ம வளர்ந்து வர்றோம். ஸோ என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்காக ஒட்டுமொத்தமாக பெண்கள் யாருமே என் பக்கம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. பட் அப்படியே எல்லாரும் என் பக்கத்தில் வந்து நின்று லீனா ஜிந்தாபாத்ன்னு சொல்லுவாங்கங்கிறத நான் எதிர்பார்க்கவும் இல்லை. பட் ஆதரவும் எதிர்ப்பும் சரிசமமாக இருக்குது. அது ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் விவசாயப்பாடுறதுல பெண்களும் இருக்காங்க அப்படிங்கிறத நான் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அப்படியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா we are all victims of our own system. We are all victims. Men, women, gay, lesbian, like ஒரு 25 ஜெண்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்டர்செக்ஷுவல், ஏசெக்ஷுவல், ஆல் த ஹோல் கியூர் சொசைட்டி. நம்ம எல்லாருமே we are victims of the system. ஸோ சிஸ்டத்துக்கு உள்ளே இருந்து தான் நம்ம எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எதிர்ப்பு தாக்குதலுங்கிறது ஆண்கள் மட்டும்தான் செய்கிறாங்க, பெண்கள் செய்யலை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பெண்களும் செய்கிறாங்க. பட் அதை புரிஞ்சிக்க வேண்டிய கடமையில் நம்ம தான் இருக்கோம். அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து அவங்களையும் எப்படி நேச சக்திகளை மேலும் நேச சக்திகளாக மாற்றுறதும், எதிர்ப்பு சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக நேச சக்திகளாக மாற்றுறதும் கூட படைப்பாளனுடைய கடமை தான். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பெண் படைப்பாளிகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் கஷ்டமும் படுறோம். ஏன்னாக்கா எங்களால் எங்கள் எழுத்தை வந்து வெளிப்படையாக கொண்டு வர முடியல. எனக்கு நீங்கள் வந்து கேள்விக்கு பதில் சொல்ல வேணாம், எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கணும். ஆபாசம் என்பது உங்கள் பார்வையில் என்ன, உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி கவிதையில் கொண்டு வரலாம்ன்றதை நீங்கள் ஆலோசனை கொடுங்க. ஆபாசம்ங்கிறது எது அப்படின்னா, அந்த ஆபாசங்கிறது யார் தீர்மானிக்குது? மதம் ஒரு விஷயத்த ஆபாசம்னு சொல்லுது. இந்த ஒரு கருத்தியல், இப்போ மார்க்சியம் இந்த மாதிரியான கருத்தியல்கள்லாம் அவங்க சில விஷயங்களை ஆபாசம்னு சொல்கிறாங்க. ஸோ ஆபாசங்கிற ஒரு விஷயமே நம்ம மேலே திணிக்கப்பட்ட விஷயந்தான். நம்ம எதை ஆபாசம்னு ஒரு படைப்பாளியாக எதையுமே ஆபாசமாக பார்க்க முடியாது. நம்ம வந்து ஒரு கழிவறையை கூட நம்ம வந்து ஆபாசமாக பார்க்க கூடாத ஒரு இடத்துல தான் படைப்பாளி இருக்கிறான். எல்லா அசிங்கங்களையும், அசிங்கம்னு சொல்லப்படுற விஷயங்களையும், எல்லா கருப்பாக இருக்கிற, அதாவது டார்க்காக இருக்கிற விஷயங்களும், அது எல்லாமே அழகாக தெரிகிறது தான் ஒரு படைப்பாளிக்கு அது எல்லாமே அழகாக தெரியணும். அப்போ தான் நம்ம படைப்பாளி ஆகிறோம் இல்லையா? நம்ம வந்து ஒரு மொழி சொல்லிட்டதுனால ஒரு விஷயத்தை ஆபாசம்னு நினைக்கிறதோ, ஒரு மதம் சொல்லிட்டதுனால அப்படி ஆபாசம்னு நினைக்கிறதோ, ஒரு கருத்தியல் அப்படி உங்களுக்கு கொடுக்கறதுனால அப்படி நினைக்கிறதோ, அப்படி பண்ணோன்னா நம்ம வந்து படைப்பாளி இல்லை. நம்ம வந்து அதே மாதிரி இப்போ ரீசண்டாக நான் யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து வெறும் ஆண் பெண் மனிதர்கள் இதை மையமாக வச்சு மட்டும் இல்லாமல் படைப்புகள் நம்மளை சுற்றி இருக்கிற பூச்சி புழு மரம் செடி, இப்போ வந்து நம்ம எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், அவன் எப்படி நம்மளை பார்க்குறாங்கிறத மட்டும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அங்கே இருந்து அந்த நாய் நம்மளை என்ன பார்த்துச்சு, எப்படி பார்த்துச்சு. ஸோ ஆந்த்ரோபோசென்ட்ரிக்காக இல்லாமல் எல்லா கிரியேச்சர்ஸ்க்குமான லைக் நீங்கள் ரூமியோ இல்லை மாதிரி சூஃபி இலக்கியங்களோ எல்லாருக்குமான ஒரு படைப்புகளாக எங்கே மாறுதுன்னா, ஆண் பெண் இவங்களுக்கானது மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம், எல்லாருக்குமானது தான் இந்த பிரபஞ்சம். அந்த இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த வார்த்தைகளுக்கு எந்த அர்த்தமுமே இல்லாமல் போயிடும். ஏன்னா வந்து ஆபாசங்கிற ஒரு விஷயத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் வந்து நான் எழுதிட்டுருக்கிறத இவன் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, நான் இதை எழுதணும்னு நினச்சேன், நான் எழுதுகிறேன், அதுக்காக எதை வந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன். ஏன்னா அந்த விஷயத்துக்கு நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த டோட்டல் விடுதலை ஆகிடுவீங்க. அந்த டோட்டல் ஃப்ரீடம் வந்து நமக்குள்ளே இருக்கிற தணிக்கையிலேருந்து வெளியில் வர்றது தான் டோட்டல் ஃப்ரீடம். மற்ற தணிக்கையெல்லாம் அது பாட்டுக்கு அது வந்து அது என்ன சொல்கிறது, விற்குது, வந்து ஏப்பம் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுற்றி இருக்கிற தணிக்கைகளாம். நமக்குள்ளே இருக்க தணிக்கை இருக்குது பாருங்கள், அதுதான் பெரிய பிளாக். ஸோ அது வந்து லைக் அந்த டோட்டல் ஃப்ரீடம் எப்படி வருது அப்படின்னா, நான் என்ன யோசிக்கிறேனோ அதை வந்து
எதற்காகவும் யோசிக்காமல் நான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம அந்த டோட்டல் ஃப்ரீடம் இஸ் பிளஸ். அந்த இடத்துக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டம்தான். இட்ஸ் வெரி டஃப். நம்ம ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியிலேருந்து ஒரு டார்க் விமனாக, ஒரு வந்து உயர் சாதியில் பிறக்காத ஒரு விமனாக நம்ம வந்து ஒரு படைப்பாளியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கும் பொழுது நிறைய தாண்டி தான் அந்த இடத்துக்கு வரணும். ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்டால் நம்ம வந்து வேறு எதுவுமே நம்மளை பாதிக்காது. பிகாஸ் யூஆர் so true to what you are and what you write and what you do. ஸோ மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கங்கிறது உங்களை வந்து அது காதுக்குள்ளேயே வராது. சில நேரம் வந்து அது வரும், பட் அது வந்து இதோடு இருக்கும், இது உள்ளே போய் நம்மளை எதுவுமே பாதிக்காது. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டா, அந்த இடத்துக்கு நானும் வந்துட்டேன்னு சொல்ல முடியாது, பட் அந்த ப்ராசஸ் வந்து முக்கியமான ப்ராசஸ். நம்ம எல்லோரும் என்னுடைய கேள்வி, இப்போது உங்களுடைய படைப்புகளில் உடல் மொழியை ஒரு கவிதை மொழியாக ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். அது ஆரம்ப காலங்களில் நீங்கள் படைக்கின்ற பொழுது அதை ஒரு இலக்கிய அதிர்ச்சிக்காக செய்தீர்களா, அல்லது நேர்மைப்பட உளப்பூர்வமாக இலக்கியத்திற்காக செய்தீர்களா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, தமிழ் சமுதாயத்துடைய உள்ளீடாக பிரிவுகளாக இருப்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது சாதியம் என்று சொன்னாலும் அதை விளக்கிட இயலாது. தமிழ் சமுதாயத்திலிருந்து அதை முற்றாக ஒழிப்பது என்பது சாத்தியப்படுவதற்குரிய அல்ல. அப்படி என்றால் தமிழ் சமுதாயத்தினுடைய இணைப்புக்கு நாம் முன்னெடுப்பது தமிழாக இருந்தால் நலமாக இருக்குமா, அல்லது உணர்வுபூர்வமான உணர்வுகளை சொல்லி சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு வழக்கமாக இருக்குமா? எங்கள் நாட்டில் இந்த சமம்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம். அதெல்லாம் சமம்லாம் இல்லை. எல்லாவற்றிலும் எங்கள் எங்களுக்குள்ளும் பிளவுகள் இருக்கிறது. பெரிய இதம் ஒடுக்கப்படுகின்ற நிலையில் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஒடுங்கி கிடக்கிறோம், பல விஷயங்களை ஒடுங்கி கிடக்கிறோம். அதற்கான விழிப்புணர்வு முறையாக சரியாக இங்கே இன்னும் எழவில்லை. அதற்கு எங்களுக்கு அரசியல் சட்ட ரீதியாக நாங்கள் பல வகையில் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இருப்பதில் எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு இலக்கியவாதி தன்னுடைய படைப்புகளை வெளிக்கொணர முடியும்? ஆனால் நாங்கள் வெளிப்படையாக எதையும் சொல்ல முடியாது. இப்போது தமிழ்நாட்டைப் போலவோ அல்லது தமிழகத்தைப் போலவோ நீங்கள் ஒரு உரிமையோடு பேசுகின்ற விஷயங்களை நாங்கள் சட்ட ரீதியில் அந்த அரசியலமைப்பின் உட்பட்டு தான் சொல்ல முடியும். அதுவும் மறைபொருளாக வேறு மாதிரியாக சொல்ல முடியுமே தவிர நேரடியாக சொல்ல முடியாது. எப்படி இதை செயல்படுத்தலாம் அன்று உங்களுக்கு எங்களுடைய மனதிருந்த வாழ்த்துக்கள். பெண்ணியத்திற்காகவும், பெண் மட்டுமல்ல, உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய உணர்வுகள் மீசிலிருக்க வைக்கின்றன. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பெண் எழுத்து இல்லை வந்து அதுவரை எழுதப்படாத எழுத்து, அது தலித் எழுத்தாக இருந்தாலும் சரி, பெண் எழுத்தாளர் இருந்தாலும் சரி, பாலியல் சிறுபான்மையினருடைய எழுத்து கியூர் ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, முதல்ல இது வரைக்கும் நான் வாசிக்கவே இல்லை, இவங்க முதல்ல எழுதுகிறாங்க அப்படின்னோடனே இதை அதிர்ச்சிக்காக தான் எழுதுகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய இமீடியட் ரியாக்ஷன். அது வந்து ஒரு நம்மளுடைய பிரச்சனையை தவிர இலக்கியத்தினுடைய பிரச்சனை இல்லை. இப்போ நான் எழுதுகிற எழுத்து அது வரைக்கும் எழுதப்படாத ஒரு சிந்தனையாவோ இல்லை அது வரைக்கும் எழுதப்படாத ஒரு வெளிப்பாடாகவோ இருக்கும் பட்சத்தில் அது வாசகனுக்கு அது ஒரு திடுக்கிடலை ஏற்படுத்துதுன்னா அதை செய்கிறதும் எழுத்தினுடைய ஒப்ஜெக்டிவ் தான். அதை ஒருத்தரை ப்ரொவோக் பண்ணுறதும் எழுத்தினுடைய பணி தான். ஒருத்தவங்களை வந்து கோபம் கொள்ள வைக்கிறதும் ஒரு படைப்பினுடைய ஒரு அஜெண்டா தான். ஸோ அதை வந்து நம்ம சீப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் எழுதப்படாத எழுதும்போது அது ஃபஸ்ட்டு வந்து நீ ஷாக் ஃபேக்டருக்காக தான் எழுதுகிற அப்படின்றது வந்து அந்த எழுதுகிறவங்களை, அது சிறுபான்மையினர், பாலியல் சிறுபான்மையினரும் சரி, இல்லை வர்க்க சிறுபான்மையினராக, இல்லை வந்து லைக் தலித் சாதிய அளவில் சிறுபான்மையினராக இருந்தாலும், பாலின சிறுபான்மை யாராக இருந்தாலும் ஒரு மைனாரிட்டியிலேருந்து அது ஒர்க்கு வரும்போது அவங்கள நிலைகுலை செய்கிறதுக்கு முதல்ல சொல்கிறது வந்து இட்ஸ் அ ஷாக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த வாசிக்கிறவங்களுடைய மனப்பிரச்சனையை தவிர அது எழுதுகிறவங்களுடைய பிரச்சனை அல்ல. அதிலிருந்து எழுதுகிற எல்லாருமே இப்படி ஒன்று சொன்னால் அவன் நம்மளை வந்து நிலைகுலைய வைக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதிலிருந்து நம்ம வந்து அந்த விஷயத்துலேருந்து நம்ம அதிலேருந்து தப்பிச்சிடலாம். இது வந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் என் மேலே
வைக்கிற குற்றச்சாட்டு, அது என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் அந்த குற்றச்சாட்டு தான், என்ன கவிதை எழுதினாலும் அந்த குற்றச்சாட்டு தான், சினிமா எழுதினாலும் அந்த குற்றச்சாட்டு தான். நேற்று நடந்த இங்கே நடந்த விவாதத்தில் கூட நீங்கள் ஏன் வந்து அதிர்ச்சிக்காக இதை பண்ணிங்களான்னு தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது வந்து தொடர்ந்து அந்த சமூகத்தினுடைய பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வந்து லெனினுக்கும் கிளாரா ஜெட்கிட்க்கும் உரையாடல் நடக்குது. அப்போ வந்து லெனின் சொல்கிறாரு, இல்லை கிளாரா ஜெட்கின் தொடர்ந்து இந்த பெண்கள் விஷயத்தை பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது லெனின் சொல்கிறாரு, முதல்ல புரட்சி பண்ணுவோம், அப்புறமா பெண்கள் விஷயத்தை பேசுவோம் அப்படின்னு. இன்றைக்கி மார்க்சியம் ஜெயிச்சிருக்கா தோத்துருக்கா நீங்கள் தான் சொல்லணும். விடுதலை புலிகள் கிட்ட தொடர்ந்து வந்து இந்த விஷயம் சாதியை பற்றி பேசிகிட்ருக்காங்க. சாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது இப்போ நம்ம எல்லோரும் ஒரே சாதியெல்லாம் பார்க்காம எல்லோரும் போராளிகளாக தான் இருக்கோம். இது நம்ம வந்து நாட்டை அடைஞ்சிருவோம், அப்புறம் மற்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஜெயிச்சோமா தோத்தோமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து சிறங்க உள்ளே வச்சுக்கிட்டு மேலே கோட்டு போட்டுட்டு நம்ம வந்து நடப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எந்த விதத்துலேயும் நம்மளை எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்காது. ஸோ நமக்குள்ளே இருக்கிற புற்றை நம்ம வந்து குணப்படுத்தாமல் நம்ம வந்து மருத்துவம் யாருக்கும் செஞ்சிட முடியாது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ சாதியை வந்து மறைச்சிட்டு ஒரு கையால் மனித கழிவுகளை அகற்றுற ஒரு கொடூரத்தை ஒரு மக்கள் தொகுதி மேலே திணிக்கிற ஒரு மோசமான அடிமை மனப்பான்மை இருக்கிற தமிழ் சமூகத்தில் அதை அப்படியே விட்டுட்டு அவன் அந்த பக்கம் கழிவை எடுத்துக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வந்து தமிழால் உயர்வோம்னா ஒரு மண்ணாங்கட்டியும் உயர முடியாது, செய்ய முடியாது. அதனால் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணாமல் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்து சக மனிதரை வந்து சமமாக நினைக்கிற உணர்வுக்கு அப்புறம் நமக்கு தேசம் கிடைக்கட்டும், இந்த உலகம் கிடைக்கட்டும், பெரிய சாம்ராஜ்யங்களை கட்டுவோம், அதெல்லாம் அப்புறம். ஆனால் சக மனிதரை அது எல்லா வேறுபாடுகளை தாண்டி அன்பை நேசிக்கிற சமமாக நினைக்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் நம்ம எதையுமே தொடங்க முடியும். மூணாவது கேள்வி, இதெல்லாம் எப்படி படைப்பாளியாக, அதாவது நம்ம முதல்ல பேசும்போதே சொன்னேன், நான் ஒன்றும் வானத்துலேருந்து குதிச்சிடல, நானும் இந்த சமூகத்துக்குள்ளேருந்து தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் நம்ம ஒர்க்காகவும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ நான் நல்ல ஒர்க்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் என் ஒர்க்குலேயும் இருக்குது. நான் தொடர்ந்து வீட்டுக்குள்ளே வந்து என்னையே நீ வந்து வீடு கூட்ட சொல்கிற, தம்பியை வீடு கூட்ட சொல்லு, வந்து அங்கே வீட்டில் வேலை செய்கிற மாரியை வந்து எதுக்கு வீட்டுக்குள்ளே நுழைக்க மாட்டேங்கிற, ஏன் அவளுக்கு தனியாக தட்டில் சாப்பாடு போடுற, இது வந்து 10-11 வயசில் நம்ம ஆரம்பிக்கிற கேள்வி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே அது எழுதிக்கிட்டே இருந்தால் தான் அந்த கேள்விகளோட எண்ணிக்கை குறையும். அந்த கேள்வியினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியுமே தவிர பெருசாக என்ன செய்ய முடியுங்கிறது இந்த மாதிரி வல்லினம் குழு மாதிரி ஒரு 10,000 வல்லின குழுக்கள் வந்தால் பெரிய மாற்றத்தை நம்ம சந்திக்க முடியும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் தமிழ் சினிமா, கன்னட சினிமா, தெலுங்கு சினிமா எல்லாம் மக்களோட பார்வைக்கு வருது. இந்த சிங்கள சினிமா பற்றி எந்த ஒரு பார்வையும் கிடைக்க மாட்டேது. காரணம் வந்து இந்த இலங்கை போர் காரணமாக சிங்களத்தின் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது தமிழர்கள் மத்தியில். நான் சமீபத்தில் சிங்கள சினிமா ஒன்றை பற்றி நான் படித்தேன். அதாவது சிங்கள இராணுவத்துக்கு போன மகன் வராமலே காத்திருந்து இறந்து போகும் எத்தனையோ தந்தைமார்கள், அந்த குடும்ப சிறைகள், இதை பற்றிய மாற்று சினிமாக்கள் சிங்களத்தில் இதுக்கு முன்னாடி வந்தது உண்டு. அது ஏதாவது அறிமுகம் செய்ய முடியுமா? அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து ஈழத்தமிழ் மக்கள் வாழ்வை மிக மிக அழகாக சித்தரித்த, மிக நேர்மையாக சித்தரித்த, மிக என்ன மனிதநேயத்தோடு சித்தரித்த படைப்பாளிகளில் சிங்கள படைப்பாளிகள் தான் முன்னிலையில் நிற்கிறாங்க. இந்த மாதிரி 1-2 பேர் என்ன மாதிரி கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணியிருந்தாலும் தமிழக படைப்பாளிகளை விட அவங்க தான் ரொம்ப நல்லா சித்தரிச்சிருக்காங்க. பிரசன்ன வித்தானகியோட எல்லா படங்கள்லேயும் அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய லேட்டஸ்ட் ஃபிலிம் வித் யூ வித்தவுட் யூ வந்து தமிழகத்தில் நிறைய ப்ரெஷர் குரூப்ஸ் ஒரே ஒரு ஸ்க்ரீனிங்கோட அது மாதிரியான படங்களுக்கு தேட்டர்கள் ரிலீஸ் கிடைக்கிறதே கஷ்டம். ஒரு ஃபோன் காலில் அதை அந்த தேட்டர் வந்து எடுக்க வச்சுட்டாங்க. அதையும் மீறி பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாகி அதுக்கப்புறம் ஒரு திரையிடலை ஏற்பாடு செய்த போது அங்கே வந்திருந்த தமிழ் தேசிய புலிகள் எல்லாம் வந்து லைக் அந்த கீபோர்ட் புலிகள் எல்லாம் வந்து அந்த படைப்பாளியை உட்காந்து யூஎனில் கேட்குற மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்காரு. அவர் ஒரு ஸ்டோரி டெல்லர், அந்த ஸ்டோரிக்குள்ளே என்ன செய்ய முடியுமோ அதை நேர்மையாக அவர் செஞ்சுருந்தார். ஸோ ஹீ இஸ் அ மாஸ்டர் ஃபில்ம் மேக்கர். பிரசன்ன வித்தானகி, அசோகா ஹந்தகாமா, அப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஃப்ளையிங் ஃபிஷ்ஷுன்னு எடுத்தாங்க, அது கூட சிங்கள. இவங்க எல்லாருமே சிங்கள அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட படைப்பாளிகள். பண்டார நாயகே, அசோகா ஹந்தகாமா, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரிஸில் கொஞ்சம் பேர்
ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அங்கேயும் தணிக்கை இருக்குது, அங்கேக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு சிங்கள திரைப்பட விழா செய்யுங்க, அந்த பட டிவிடிகள் எல்லாமே இங்கே உங்களுக்கு கிடைப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 படைப்பாளுமைகள் வந்து ரொம்ப நேர்மையாக அங்கே நடக்கிற விஷயங்களை அவ்வளோ அவங்க திருப்பி அந்த நாட்டில் போய் வாழணும், ஆனால் அப்படி இருந்தும் அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு செக்யுலர் சினலீஸ் வந்து ரொம்ப அன்பானவங்க. நான் அவங்க வீட்டில் போய் தங்கியிருக்கேன். நான் அங்கே வந்து ஒயிட் வேன் ஸ்டோரிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒயிட் வேனுங்கிற ஒரு பேரே வந்து சிங்கள அரசாங்கம் வந்து கதிகலங்க வைக்கிற ஒரு பேர். ஏன்னா சர்வதேச அரங்கில் அவங்கள ரொம்ப தலைகுனிய வச்சிட்ருக்கிற விஷயம் வந்து இந்த கடத்தல், ஆள் கடத்தலுங்கிற விஷயம். ஸோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன். நான் 50% சிங்கள குடும்பங்களுடைய வீடுகளில் தங்கி இருந்து அவங்க எனக்கு சாப்பாடை போட்டு அவங்க என்னை பார்த்து அப்படித்தான் நான் அந்த படத்தை எடுத்தேன். ஸோ அவங்க ரொம்ப இட்ஸ் நாட் லைக் இப்போ கூட சீமான் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு, சிங்களத்திகளின் மாறை அறுப்பேன்னெல்லாம். இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனம். ஏன்னா வந்து செக்குலர் சின்ஹலீஸை விட இவங்க எந்த விஷயத்துலையும் தமிழர்களுக்கு அங்கே எதுவுமே பண்ணிடல. செக்குலர் சின்ஹலீஸ் முக்கியமாக வந்து நிறைய களப்பணியாளர்கள் அவங்களுடைய உயரப்பணியை களப்பணியாளர்களோட படைப்பாளிகளும் வந்து உயரப்பணியம் வச்சு நிறைய அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற இந்த செக்குலர் ஃபோர்ஸஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ரெஜிமை கீழே கொண்டு வரதுக்கான விஷயங்களை அவங்கள நிம்மதியாக செய்ய விட்டால் நம்ம வந்து ஈழம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன். நீங்கள் வந்து ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் பேசுகிற காஷ்மீர் மக்களுக்கும் ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் பேசுகிற நார்த் ஈஸ்டில் இருக்கிற நம்ம ஆதிவாசிகளுடைய அவங்களுடைய அந்த கம்யூனிட்டிக்கும் எதிராக இருக்கிற மோடி கவர்மெண்ட்டோட தமிழகத்தில் இருக்கிற ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன், தமிழ்ஸ் ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் பேசுகிற தமிழ் தேசியவாதிகள்லாம் இருக்கிறாங்க. இது என்ன நகைமுரண்? இது நீங்களாம் தான் சிந்திக்கணும். ஸோ அவங்க அதே சக்திகள் தான் ஒரு ப்ரோ தமிழ் ஃபில்மை எடுத்துகிட்டு வர ஒரு சிங்களீஸை வந்து அவங்கள ஹியூமிலேட் பண்ணுறதும் இன்டிமிடேட் பண்ணுறதும் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறதும் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க அந்த படத்தை பார்க்கணும், பார்த்தா அது வந்து புரிஞ்சிக்க முடியும். அதில் வந்து என்னென்னா ஒரு சிங்கள ஆணை வந்து ஒரு தமிழ் பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா. இதாங்க பல 100 குடும்பங்கள் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. எப்படி கல்யாணம் பண்ணலான்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். அது நீ யாரையா கேள்வி கேட்குறதுக்கு? அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணால் இடங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதை எதிர்க்கிற ஒரு தமிழ் தேசிய கருத்தியல் எந்த விதத்தில் நம்மளை முன்னெடுத்து செல்லும்? இது வந்து பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். ஜாஃபர் பனாகி வந்து இவ்வளோ தணிக்கைக்குள்ளேயும் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டும் படம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஈரான் மாதிரியான ஒரு சமூகத்தில் வந்து நீங்கள் தலையை கொய்துடுவாங்க. அந்த மாதிரி இடங்களுக்குள்ள இந்த இன்னைக்கு ஈரான் சினிமா தான் ரெசிஸ்டன்ஸ் சினிமாக்கான ஒரு முன்னுதாரணங்களாக இன்றைக்கி எல்லா உலகம் முழுக்க பேசப்படுது. ஸோ அதை விட குறைவான தணிக்கை தான் இலங்கையிலையும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. ஸோ இன்னும் வீரியமான படைப்புகளை நம்ம கொண்டு வர முடியும். சிங்கள படைப்பாளிகளை சிங்களம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக புறக்கணிக்காமல் அவங்களுடைய திரைப்படங்களை பார்த்து அவங்களோட என்கேஜ் பண்ணினா நம்ம வந்து பல புதிய உரையாடல்களை தொடங்க முடியும். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். முக்கியமாக அசோகா ஹந்தகாமா, பண்டார நாயக்கா, பிரசன்ன வித்தனாகி இவங்க எல்லாருடைய படங்களும் என்கிட்ட இருக்குது. நீங்கள் எப்போ சொன்னீங்கனாலும் நான் அதை உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். இப்போ மனிதனோட பரிணாம வளர்ச்சியில் நம்ம பல மாற்றங்களை அடைஞ்சிட்டோம். ஆனால் இன்னமும் இந்தியாவில் வந்து பெண் சிசு கொலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் நடக்கிறதா எனக்கு தெரியல. ஸோ இது வந்து மனித நேயமற்ற ஒரு செயலாக தான் நான் கருதிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த செயலுக்காக உங்களுடைய படைப்பாற்றலில் எதுவும் புதிதாக எழுதுவீங்களா? கண்டிப்பாக இதற்காக எழுதணும்னு நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு செயல் இந்தியாவில் நடக்கிறதுன்றது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்குது, மனிதநேயமற்ற ஒரு செயலாக இருக்குது, இது வன்மைக்குரிய ஒரு செயலாகவும் இருக்குது. இது கண்டிப்பாக மாற்றம் பெறணும். ஏன்னா மனித மாற்றங்கள் பரிணாம வளர்ச்சியில் எவ்வளவோ அடைஞ்சிட்டோம், ஏன் இது மட்டும் இன்னும் மாற்றம் அடையலை? அதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய கண்டனங்களை வரவேற்கிறேன் தோழி. நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன். பெண் சூசைக்கொலை நடக்கக்கூடாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை பற்றி எழுதிட்டுருக்கேன், பேசிகிட்ருக்கேன். திரைப்படங்கள் எதுவும் பண்ணலை. அழகான ஒரு படம் கருத்தம்மான்னு பாரதிராஜா ஏற்கனவே பண்ணியிருக்கிறாரு. ஸோ விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறதுனால தான் அதனுடைய தீர்வுகளை நோக்கி நம்ம போக முடியும். ஒரு திரைப்படம் சார்ந்த ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு கேள்வி. அதாவது தொடர்ந்து இங்கே மலேசியாவில் உள்ள இந்தியர்களுக்கு ஒரு டிலேமா இருக்குது. அதாவது என்னென்னா, நான் வந்து என்னை இந்தியன் சொல்லிக்க விரும்புறதில்ல, நான் மலேசியனாக தான் என்னை உணர்றேன். ஆனால் இங்கே உள்ள பெரும்பாலும் நம்ம என்னன்னா இந்தியன் என்ற வார்த்தையில் வந்து நம்ம வந்து இந்தியா கூட தான் நம்மளை வந்து ஒப்பிட்டுக்கிறோம். அந்த வகையில் திரைத்துறை சார்ந்த வகையில் திரைப்படங்களோட
மெயின் கன்சியூமராக மலேசியன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வர திரைப்பட கன்சியூமர்ஸ். ஸோ பல காலமாக அப்படி தான் இருக்குது, நம்ம புலம்பெயர்ந்து வந்த காலத்துலேருந்து, அதாவது வேலைக்காக வந்த காலத்துலேருந்து. ஆனால் இப்போ வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு அடுத்த கட்டத்துக்கு இங்கே உள்ள இளைஞர்கள் நம்மளும் வந்து கண்டென்ட் ப்ரொடியூசராக ஆக முடியுன்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம். அதை நம்ம தொடர்ந்து முன்னெடுக்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டிலேருந்து வர படங்கள் மட்டும் படங்கள் இல்லை, எங்களாலையும் செய்ய முடியும். எங்களோட பிரச்சனைகளை வந்து நாங்கள் திரைமொழியில் கொண்டு வர முடியும், அந்த தேவை இருக்குன்றதை நாங்கள் உணர்கிறோம். அந்த வகையில் வந்து குளோபலைசேஷன்ற இப்போ உலகமய சூழலில் வந்து நம்ம வந்து தடுக்க முடியாது வர்றத. இப்போ தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லை வேறு எந்த நாட்டில் இருந்தோ வரக்கூடியதை நம்ம தடுக்க முடியாது. அப்படியே தடுக்கிறதுனாலே மலேசிய சூழலில் மலேசிய அரசாங்கம் வந்து அதுக்கு ஆதரவான ஒரு சூழலில் இருக்காது கண்டிப்பாக. அந்த வகையில் எங்களுக்கு வந்து ஒரு இந்த துறை சார்ந்து இயங்கக்கூடிய இளம் படைப்பாளர்களுக்கு நேற்று கூட நம்ம வந்து ஒரு கலந்துரையாடல் செஞ்சுருந்தோம். உங்களோட அறிவுரை என்னவாக இருக்கும்? நாங்கள் எப்படி செயல்படலாம் இந்த சூழலில், இந்த ஒரு காம்படிஷன் நிறைஞ்ச ஒரு சூழலில் நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கிறதுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் செய்யலான்றதை நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை நீங்களே வந்து இந்த நாட்டில் இருந்தீங்கன்னா இதை எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? நான் அறிவுரை சொல்கிறதுக்கெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனால் நான் வந்து சஜஷன் சொல்லலாம். நீங்கள் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து தமிழகத்தில் திரைப்படத்துறையில் வேலை செய்யணும்னு நீங்கள் சொன்னப்போ கூட நான் அந்த கேள்விகளை உங்களை கேட்டேன். எல்லா டயஸ்பராக்கும் இருக்கிற டிலமா தான் அது. அவங்க என்றைக்குமே அந்த நாட்டினுடைய பிரஜையாக தன்னை வந்து அடையாளப்படுத்திக்க ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். தமிழகத்தை வந்து தங்களுடைய கலாச்சார தலைநகரமாக வச்சுக்கிட்டு இயங்குகிற ஒரு பிரச்சனை, அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து டயஸ்பராக்கு இருந்துகிட்டே இருக்குது. அது மலேசிய சமூகத்தில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லையும் இருக்கிற குடிபெயர்ந்து இருக்கிற இல்லை அங்கே பல தலைமுறைகளாக இருக்கிற தமிழர்கள் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் தமிழ் திரையுலகத்தில் ஏதோ வந்து பெரிய அது ஒரு பொன்னான காலம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி, அதில் ஏதோ நம்ம மிஸ் பண்ணிடுற மாதிரியெல்லாம் நம்ம வந்து எந்த உணர்வுக்குள்ளேயும் போவதில்லை. ஏன்னா தமிழ் வெகுஜன திரைப்பட உலகம்ங்கிறது ஒரு குப்பை. அதை பார்த்து அதில் நம்ம எதுவுமே செய்ய முடியலையேன்னு ஏங்கிறது வந்து நமக்கு உகந்ததல்ல, அது நமக்கு தேவையும் அல்லங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா நான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தே நான் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கல. நான் வந்து ஒரு குளோபிசனை தான் நான் வந்து என்னை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கான ஆடியன்ஸ் வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறாங்க. நான் இவங்க எல்லாருக்குமானவள். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேட்டரில் என் படம் ஓடுனா சந்தோஷப்படுவேன். ஆனால் அது ஓடணுங்கிறதுக்காக நீ இந்த விட்டு கொடுத்தலாம் செய்யணும், இதை நீ செஞ்சால் தான் நான் வந்து ஓட வைப்பேன்னு சொன்னால் அந்த அதிகாரத்துக்கு நம்ம பணிய முடியாது. நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் இல்லை இளைய தலைமுறையினர் இல்லை மற்றவங்க எல்லாருமே இணையத்துக்குள்ளே வந்து தான் என் படத்தை பார்க்கணுன்னா அவங்க வந்து பார்த்துருவாங்க. எப்படியும் நல்ல விஷயங்கள் போய் சேரணுன்னா சேர்ந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகுதியை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறதை விட நம்ம வந்து இன்றைக்கி குலாபி கேங்குங்கிற ஒரு இந்தியன் டாக்குமெண்ட்ரி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. ஒரு யூபியில் இருக்கிற ஒரு பிங்க் ஆர்மிங்கிற ஒரு விமனோட அந்த விமன் குரூப்பை பற்றின ஸ்டோரி வந்து உலகம் முழுக்க எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்துட்ருக்காங்க. யூஎஸில், ஸ்காண்டினேவியாவில், யூரோப்பில், எல்லா இடங்கள்லையும். லைக் அந்த மாதிரி மைக்ரோ நெரட்டிவ்ஸை யூனிவர்சல் நெரட்டிவ்ஸாக மாற்றிட்டிங்கன்னா அந்த உலகத்தில் இருக்க எல்லா பார்வையாளர்களையும் நம்ம வசமாக்கலாம். ஆனால் ஒரு மக்கள் தொகுதிக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷருக்குள்ளே நான் வந்து வேலை பார்த்து நான் அவங்களுக்கு கேட்டர் பண்ணோம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு படைப்பாளியாக நம்ம அதில் தோல்வி தான் அடைகிறோம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இங்கே இருக்கிற மலேசியா நேற்று நான் பார்த்த அந்த டீம் வந்து வெரி வைட்டல், வெரி பொட்டன்ட் டீம். நீங்கள் இங்கே வந்து படங்களை பண்ணி மலேசிய இங்கே இருக்கிற உங்களுடைய சினிமா குரூப்பை நீங்கள் வலுப்படுத்தலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம காலையில் கூட பேசிகிட்டு இருந்தோம். இங்கே அதுக்கான தளத்தை உருவாக்கி உங்களுக்குன்னு ஒரு தனி மொழி, ஒரு தனித்துவமான திரைமொழியை வந்து உருவாக்கலாம். நீங்கள் திருப்பியும் தமிழ் திரையுலகத்துக்கான மெட்டீரியலை நீங்கள் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் முதல் அடியிலேயே தோற்றுருவீங்க. ஏன்னா அங்கே ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கோடம்பாக்கத்தில் அழிஞ்சு மடிஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி அவங்க செய்கிறதும் பெரிய மகத்தான வேலைகளாக இல்லை. அதனால் அதில் இன்ஸ்பயர் ஆகி அதை செய்யணும்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அதனால் இங்கே இருக்கிற நீங்கள் இந்த டீம் வந்து உங்களுக்குள்ள ஒன்றாக இப்போது
வல்லினம் வந்து நான் 2005-6 வந்தப்போ இங்கே தமிழ் இலக்கியம்னு எனக்கு சொல்லப்பட்டதோ, இல்லை தமிழ் குரூப்ஸ்னு எனக்கு கொண்டு போய் காமிச்சதோ, இல்லை என்னோட திரையிடல்களை செஞ்சதையோ நான் பார்த்த விஷயங்கள் எல்லாம் இந்த 2014 வரும்போது வேறு ஒன்றா இருக்குது. அது வந்து கடுமையான முயற்சியாலையும் உழைப்பாலையும் ஒரு யங் ஃபோர்ஸ் மூலயமாவும் அதை கொண்டு வர முடிஞ்சிருக்கு இல்லையா? நீங்கள் வாசிப்புலேயும் சரி படைப்புலேயும் சரி வேறு ஒரு தளத்துக்கு நீங்கள் இன்றைக்கி நகர்ந்து வந்திருக்கீங்க. திரைமொழியிலையும் அதை செய்யலாம், திரைப்படைப்புகள்லையும் அதை செய்யலாம். இப்போ நேற்று பார்த்த குரூப் அதே கன்விக்ஷனோட தொடர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னா நான் இன்னொரு 2 வருஷம் கழித்து வரும்பொழுது நான் கானுக்கு போயிட்டுருக்கேன், நான் டொரண்டோக்கு போயிட்டுருக்கிறேன், எனக்கு இங்கே தேட்டரில் என் படம் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறதுக்குரிய சூழல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த எழுத்தாளர் அவரை கௌரவிக்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். பெண் இனத்தை பற்றி நிறைய பேசியாச்சு, சமத்துவத்தை பற்றி பேசியாச்சு. ஆதி பகவானே தன்னுடைய பாதியை கொடுத்து சமத்துவத்தை பற்றி அன்றைக்கு நம்மளுடைய சமயத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இருப்பினும் நடைமுறை வாழ்க்கையில் உலகளாவிய நிலையில் நம்ம அந்த சமத்துவத்தை வந்து அடையவில்லை என்பது ஒரு வருத்தக்குரிய விஷயமாக இருந்தாலும் கூட இந்த திருநாட்டில், மலேசிய திருநாட்டில் அந்த சமத்துவம் வந்து இருக்குதா இல்லையா என்ற கேள்வியை விட அன்றாட தினசரி வாழ்க்கையில் வந்துட்டு பெண்கள் எந்த விஷயத்தையும் தைரியமாக செய்து கொண்டு தான் வராங்க. ஏன் இந்த ஏற்பாட்டு குழுவினிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள கூட கேள்வி கேட்டாங்க சமத்துவம் இருக்குதா அப்படின்னு. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அந்த சமத்துவம் வந்து பெண்ணை உருவாக்கி கொண்டு சுய முயற்சியில் நிறைய வளர்ச்சியை அடைந்து கொண்டு வராங்க. அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். இருப்பினும் இந்த திருநாட்டில் வாழக்கூடிய இந்திய தமிழ் பெண்மணிகளுக்கு உங்கள் மாதிரியான ஒரு சுய எழுச்சி படைப்பாற்றலோட எப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்ற சில கருத்துக்களை நீங்கள் கூறினீங்கன்னா எங்கள் மாதிரியான ஒரு பெண்மணிகளுக்கு அது ஒரு முயற்சியாக இருக்கும், ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம மொத்தம் ஒரு 50 வயசு வாழ்வோமா? 50 years இஸ் a வெரி ஷார்ட் டைம். ஸோ அந்த ஆயுள் அதுக்கு மேலெல்லாம் போனஸ் தான். 50 வயசுக்கு மேலெல்லாம் எல்லாம் போனஸ். மேபி ஓகே 60 வயசு வரைக்கும் வந்துக்கலாம். 60 வருஷங்கிறது ஒரு பெரிய ஆயுள் காலமே இல்லை. அந்த ஆயுள் காலத்துக்குள்ளே நமக்கு பிடிச்ச விஷயத்த, நமக்கு எது சரின்னு தோணுதோ, நமக்கு எது நிறைவை தருதோ, நமக்கு எது மகிழ்ச்சியை தருதோ, நமக்கு எது வந்து நம்ம வந்து அதாவது முன் நகர்த்தி செல்லுதோ, அதாவது நம்ம லைஃப்பில் ஒரு சலனத்தை கொடுக்குற எந்த விஷயமோ எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுட்டு போயிட வேண்டியது தான். அதுக்காக அதை செய்ய விடாமல் தடுக்கிற எல்லா விஷயங்களையும் போயான்னு சொல்லிட வேண்டியதான். இது வேறு வழியே கிடையாது. நீங்கள் சொல்லுவாங்க குடும்பத்துக்காக நீங்கள் இதை வந்து இதை விட்டு கொடுக்கணும், நான் இந்த சமூகத்துக்காக விட்டு கொடுக்கணும், அப்புறம் இந்த சமூகத்துக்கு இந்த நாட்டுக்காக நீங்கள் விட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் விட்டு கொடுத்துட்டே இருந்தால் அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்போ வாழ்கிறது? வாழவே முடியாது. அதனால அந்த முடிவு ஒவ்வொரு பெண்ணும் தான் எடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் முடிவு. அதுக்காக பல விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம். பட் நம்ம அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற, உனக்கு வந்து காதல் முக்கியமாக ஃப்ரீடம் முக்கியமானா எனக்கு ஃப்ரீடம் தான் முக்கியம், உனக்கு ஃபேமிலி முக்கியமாக ஃப்ரீடம் முக்கியமானா எனக்கு ஃப்ரீடம் தான் முக்கியம், உனக்கு வந்து இந்த குடியுரிமை முக்கியமாக எனக்கு ஃப்ரீடம் முக்கியமானா எனக்கு ஃப்ரீடம் தான் முக்கியம் அப்படின்னு எதுன்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயத்த அந்த பெண்ணே அதாவது அந்த இஃப் த உமன் டிசைட்ஸ் then she will go any corners to achieve it and accomplish it. ஆனால் அதை நம்ம தான் முடிவெடுக்கணும். வேறு யாரும் வந்து நம்மளை முழுமைப்படுத்தி, நீங்கள் சொன்னீங்க ஆதி பகவன், அதுவே என்னென்னா நம்ம முழுமை அடையாதவங்களாகவும் நம்மளை வந்து பாதியை நம்ம இன்னொருத்தனுக்கு கொடுத்து நம்ம முழுமையை வந்து அடைஞ்சிக்கிறதாகவும் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. முழுமை நமக்குள்ளே தான் இருக்குது. அதை ஒரு ஆம்பளை கொடுத்துட முடியாது, இல்லை இன்னொரு பெண் கொடுத்துட முடியாது, இல்லை வேறு எதுவுமே நமக்கு முழுமை கொடுத்துட முடியாது. முழுமை நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த முழுமையை நம்ம அடைகிறதுக்கு நமக்குள்ளே நம்ம அனுபவிக்கிற விடுதலை உணர்வு தான். அந்த விடுதலை உணர்வுக்காக நான் எதையும் ஃபேஸ் பண்ணுவேன்னு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா இது எல்லாமே நம்மளை தடுக்கிறது தான் அப்படின்ற அவேர்னஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை யார் வந்து ஸ்டாப் பண்ண முடியும்? அந்த அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃபாக டிசைட் பண்ணுறதுக்கான விஷயம், நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்மளே ரியலைஸ் பண்ணுற ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் வாட் எவர், எல்லாத்தோடையும் அது செல்ஃபாக தான் அது நடக்கும். அந்த செல்ஃப் இன்ஸ்டிகேஷன் வந்து ஆர்ட் கொடுத்தா அதை எடுத்துக்க வேண்டியது தான், நம்மளுடைய சிந்தனை கொடுத்தா அதை எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அந்த ப்ராசஸ்க்குள்ளே let us throw ourselves inside so that we will
at least be happy and satisfied. Thank you.